சொல்லிடுறேன். சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே மேக்ரோஸ் பத்தி போயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன கேட்ச் மட்டும் நான் அதை ஆட் பண்ணுவேன், அவ்வளவுதான். இதுதான் வந்துட்டு சாஸ். கிட்டத்தட்ட சாஸ் இல்லை, ஏற்கனவே அதையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். பட் இதுல வந்து நான் இதையும் லைக் எப்படி நான் அப்ரோச் பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மேக்ரோஸ் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட்ன்றது இந்த சில்வர் புல்லட்ன்றது முன்னாடி ஐசிடி வந்து வேற ஒரு செட்டப்ல சொல்லியிருந்தாரு. பட் இப்போ வந்து இந்த சில்வர் புல்லட் டைமிங்ஸ் மட்டும் சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி மீன் பண்றாருன்னா, ஐசிடி வந்து நமக்கு லண்டன் செஷன், இது எல்லாமே ஒரு செஷனோட, ஒரு லண்டன் செஷன் எடுத்துக்கிட்டோம்னா லண்டன் செஷனோட கோர் டைமிங்ஸ்ல வரும். அதாவது 2:30 இருந்து 5 மணி வரைக்கும் என்ன சொல்றது நமக்கு அந்த கில் ஜோனு. அதே மாதிரி நியூயார்க் பாத்தீங்கன்னாலும் லைக் வந்து 7 to 10 வந்து நமக்கு அந்த கில் ஜோன் எல்லாமே. அதே மாதிரி நம்ம ஏஎம் செஷன் பார்த்தோம்னா 8:30 to 12 வந்துட்டு அந்த கில் ஜோனு. அப்புறம் பிஎம் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 4 வரைக்கும் அந்த கில் ஜோன். இப்போ இந்த சில்வர் புல்லட்டோட டைமிங்ஸ், ஆங்கர் ஆன டைமிங்ஸ் எல்லாமே அதோட ஹார்ட்ல இருக்கும், கிட்டத்தட்ட அந்த நடுவுல இருக்கும். அந்த டைமிங்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான டைமிங்ஸ். அந்த கில் ஜோன்ஸ் ஏஎம் செஷன் பிஎம் செஷனுக்கு அப்படியே வந்துட்டு சென்டர் நடுவுல இருக்கும். ப்ரோ ரெக்கார்ட் போட்டீங்களா அதன் ப்ரோ? போட்டாச்சு. ரைட். அது எல்லாமே லைக் அந்த கோர் டைமிங்ஸ்ல இருக்கும். ஐசிடி வந்து இந்த சில்வர் புல்லட்ல என்ன மீன் பண்றாருன்னா, லண்டன் செஷன்ல வந்து நமக்கு மேனிப்புலேஷன் மேக்சிமம் வந்து 0 to 2 அந்த டைமுக்குள்ள முடிஞ்சிடும். அதே மாதிரி நம்ம 90 மினிட் சைக்கிள்ல போய் பார்த்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் குவார்டர் இல்லைன்னா செகண்ட் குவார்டர்ல வந்து நமக்கு மேனிப்புலேஷன் வந்துட்டு கொடுத்துரும். கன்சாலிடேஷன் மேனிப்புலேஷன் Q2ல வந்து நமக்கு மேனிப்புலேஷன், Q3 அப்புறம் Q4 வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் இருக்கும். ஸோ இந்த சில்வர் புல்லட்ன்றது நம்ம டைரக்ஷன்ல இருக்க அந்த ட்ரெண்ட் வந்து அந்த ஷிஃப்ட் கொடுக்கும். சப்போஸ் நம்ம புல்லிஷா இருந்தோம்னா மார்க்கெட் வந்து அந்த ஜூடா ஸ்விங்க்கு அப்புறம் புல்லிஷா போகும். நம்ம வந்துட்டு அகெயின் ஏஎம் செஷன்ல புல்லிஷா இருந்தோம்னா பிரைஸ் வந்துட்டு அந்த 9:30ல ஜூடா ஸ்விங் கொடுத்துட்டு மேல போகும். அதே மாதிரி பிஎம் செஷன்ல கரெக்டா அந்த 1:30க்கு ஸ்வீப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 2 o'clock மேல ஒரு ட்ரூ எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு நமக்கு இது பண்ணும். ஸோ எல்லாமே அந்த 90 மினிட் சைக்கிள் எனக்கு தெரிஞ்ச ஐசிடி வந்து அந்த 90 மினிட் சைக்கிள் இருந்து தான் டிரைவ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா மார்க்கெட்ல வந்து நமக்கு ஒரு மேனிப்புலேஷன் நடந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு ட்ரூவான மூவ் வந்துட்டு கொடுக்கும். எப்பயுமே ஒரு மேனிப்புலேஷன் இருந்தாதான் அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன சொல்றது இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பான்சர்ஷிப் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவா தெரியும். நீங்க ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மேனிப்புலேஷன் இருக்கணும். மேனிப்புலேஷன் இந்த சென்ஸ் வந்து கன்சாலிடேஷன் மேனிப்புலேஷனா இருக்கலாம், இல்ல வந்துட்டு பிரைஸ் ட்ரூ டே ஓப்பனா இருக்கட்டும், இல்ல ட்ரூ ஓப்பன்ஸா இருக்கட்டும், Q2 ட்ரூ ஓப்பன்ஸா இருக்கட்டும், பிரைஸ் வந்து அது மேல போயிட்டு கீழே வரும். ஆர்எல்ஸ் வந்து நம்ம புல்லிஷா இருக்கோம்னா பிரைஸ் வந்துட்டு அந்த ட்ரூ ஓப்பன்ஸுக்கு கீழே போயிட்டு மேலே போகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு மேனிப்புலேஷன். நமக்கு கன்சாலிடேஷன்ல இருந்து டைரக்டா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சோம் ஒரு சைடு, அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பான்சர்ஷிப் வந்து கிடையாது. அவங்க வந்து அந்த லிக்விடிட்டியை வந்துட்டு மேலே போறப்ப அப்படியே கம்ப்ளீட்டா வந்து இன்ஜினியர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம அந்த டைமிங்ஸ் வச்சு பார்த்தோம்னா ஐசிடி அந்த சொன்ன டைமிங்ஸ் வந்து, ஸோ அந்த டைமிங்ஸ் வந்து இங்க இருக்கு. 3 AM to 4 AM லண்டன்ல, ஏஎம் செஷன்ல வந்துட்டு 10 AM to 11 AM, and then PM செஷன்ல வந்துட்டு 2 PM to 3 PM. ஸோ ஐசிடி இதை டிரைவ் பண்ண டைமிங்ஸ் எல்லாமே லைக் அந்த மேனிப்புலேஷன் நடக்கிறதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகுற டைமிங்ஸ் மாதிரி இருக்கு. நீங்க லண்டன் செஷன் பேக் டெஸ்ட் போய் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த 3க்குள்ள ஃபார்ம் ஆயிடும். ஆல்சோ ரொம்ப ரேர் கேசஸ்ல அந்த 3 to 4 வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஹைஸுமே வந்து அந்த 10 மணிக்கு ஃபார்ம் ஆயிடும். நம்ம வந்து 9:30 ஜூடா ஸ்விங் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா 9:30 to 9:40 வந்து மேக்ஸிமம் அந்த ஜூடா ஸ்விங் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடும். 10க்கு நியூஸ் இருந்ததுன்னா 10க்கு வந்து அந்த ஜூடா ஸ்விங் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். பிஎம் செஷன்லயுமே வந்து ரிவர்சல் கொடுக்க போதுன்னா ஒரு மேனிப்புலேஷன் வந்துட்டு 1 to 1:30 ஸோ 1 to 1:30 இல்லைன்னா 2க்குள்ள அந்த மேனிப்புலேஷன் வந்து நமக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரூ எக்ஸ்பான்ஷன் தான் இருக்கும். ஸோ அந்த இது சில்வர் புல்லட்ன்றது ஐசிடி அந்த எக்ஸ்பான்ஷனை கேட்ச் பண்றதுக்காண்டி அந்த டைமிங்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த சொன்ன டைமிங்ஸ் எல்லாமே ஒரு கோர் டைமிங்ஸ், அதாவது ஏஎம் செஷனா இருக்கட்டும், பிஎம் செஷனா இருக்கட்டும், லண்டன் செஷனா இருக்கட்டும், எல்லாமே லைக் அந்த ஹார்ட் ஆஃப் தி டைமிங்ஸ்ல வந்துட்டு பிளேஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நமக்கு மேனிப்புலேஷன் முடிஞ்சு எக்ஸ்பான்ஷன் போறப்ப நம்ம வந்துட்டு அந்த ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ணுவோம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பான்ஷன்ல அந்த மேனிப்புலேஷனுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு மேனிப்புலேஷனுக்கு அப்புறம் என்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் நேற்று கிளாஸ்லயோ நேற்று கிளாஸ்லயோ கூட சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் என் ஐசிடி வந்துட்டு அந்த டைமிங்ஸ்ல கொடுத்துருக்காரு. அந்த 3 டைமிங்ஸ்க்குள்ள நம்ம என்டர் ஆகுறது எல்லாமே லைக் ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரிஸ். மேக்சிமம் வந்து
நம்ம ஒரு ஒரு ஓகே, அதாவது ஐசிடி ஸ்பெசிஃபை பண்ண எலமெண்ட்ஸை முதல்ல பார்த்துருவோம். முதல்ல வந்து டைம் பேஸ் மாடலு 60 மினிட் இன்டர்வல் 3 டைம்ஸ் வந்துட்டு இருக்கு ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் எல்லா நாளுமே அக்காராகவும் சொல்லிட்டு ஐசிடி அவர் வாயாலேயே சொல்லியிருக்காரு. பட் லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன்ஸ் ஒன்று இருக்கு. சப்போஸ் அந்த டைமிங் வந்து கன்சாலிடேட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ அது எதனால இருக்கலாம்னா ப்ரீவியஸ் செஷன் வந்துட்டு ரொம்ப ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கலாம், இல்லைன்னா வந்து அதுக்கு அடுத்த செஷன்ல வந்துட்டு ஏதாவது நியூஸ் இருக்கலாம். மேக்சிமம் வந்து இதனால இருக்கும். சீக்வெண்ட் ட்ரை பேட்டர்ன் மெயினா வந்து நமக்கு முந்தின செஷன் வந்துட்டு ரொம்ப ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு அடுத்த செஷன்ல வந்துட்டு நியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம், இல்லைன்னா வந்து அடுத்த நாள் வந்துட்டு ஒரு பெரிய நியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த சில்வர் புல்லட்டோட டைமிங்ஸ் வந்துட்டு கன்சாலிடேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த Q1, 2, 3, 4 பார்த்தோம்னா Q3 தான் வந்து நமக்கு இந்த சில்வர் புல்லட் வந்துட்டு அக்கர் ஆகுது. ஸோ Q1 வந்து நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்குன்னா Q1 வந்துட்டு நமக்கு நல்ல எக்ஸ்பான்ஷன் கன்சாலிடேட் ஆகாம நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு கொடுத்துருந்துச்சுன்னா அந்த செஷன் ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் என்ன சொல்றது, ஒரு லோ ப்ராபபிலிட்டி செஷன் மாதிரி நமக்கு அந்த சில்வர் புல்லட்டோட டைமிங்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில்வர் புல்லட் இந்த சென்ஸ் வந்து ஹை ப்ராபபிலிட்டி எக்ஸ்பான்ஷனை வந்துட்டு கேட்ச் பண்ண போறீங்க. அந்த இது ஜூடாஸ் ஸ்விங் வந்துட்டு எந்த சைடா வேணாலும் இருக்கட்டும், பட் அந்த டைமிங்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பான்ஷன் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்டார்ட் ஆன உடனே நமக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் நடக்கலாம், இல்லைன்னா ஹாஃப் த வே த்ரூ ஒரு 10:30 மேல கூட போயிட்டு நமக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு கேட்ச் பண்ணலாம். பட் அந்த எக்ஸ்பான்ஷன் வந்து நமக்கு கேட்ச் பண்றதுக்கான டைமிங்ஸ் தான் வந்து ஐசிடி சொன்ன அந்த 3 செஷனோட சில்வர் புல்லட் டைமிங்ஸ் எல்லாமே. அதே மாதிரி இது Forex ஒர்க் ஆகும், கமாடிட்டிஸ் ஒர்க் ஆகும், பாண்ட்ஸ் ஒர்க் ஆகும், ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு இஎஸ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா உங்களோட மினிமம் அப்ஜெக்டிவ் வந்துட்டு 10 ஹேண்டில்ஸா இருக்கணும். அதாவது நீங்க ஒரு ட்ரா லிக்விடிட்டி வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, பிரைஸ் வந்து அந்த ட்ரா லிக்விடிட்டி போகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அந்த ட்ரா லிக்விடிட்டி வந்து அட்லீஸ்ட் 10 ஹேண்டில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இங்க 10 ஹேண்டில்ஸ்ன்றது நமக்கு Forex-ல போய் பார்த்தோம்னா அட்லீஸ்ட் வந்துட்டு 15 பிப்ஸ், 15 to 20 பிப்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஐசிடி வந்து 15 பிப்ஸ் சொல்லியிருக்காரு, பட் 15 to 20 பிப்ஸ் வந்துட்டு உங்க ட்ரா லிக்விடிட்டி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இந்த சில்வர் புல்லட்டோட டைமிங்ஸ் வந்து ஹை ப்ராபபிலிட்டி டைமிங்ஸ் சொல்லிட்டு நீங்க வந்துட்டு இது பண்ணலாம். அண்ட் தென் நாஸ்டாக்ல வந்து நமக்கு இங்கனக்குள்ள 5 ஹேண்டில்ஸ்ன்றது நாஸ்டாக்ல 20 ஹேண்டில்ஸ். ஸோ வந்து இந்த இடத்துல 10 ஹேண்டில்ஸ்னா அந்த இடத்துல நமக்கு வந்து 40 ஹேண்டில்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இங்க வந்து 10 ஹேண்டில்ஸ்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 80 ஹேண்டில்ஸ் கொடுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட இதுதான் கணக்கு. உங்களுக்கு இஎஸ்ல வந்து 10 ஹேண்டில்ஸ் கொடுக்கணும். Forex மெயின் பேர்ஸ்ல உங்களுக்கு வந்து 15 to 20, அதாவது நீங்க அந்த 20 பிப்பை கேப்சர் பண்ணணும், 10 ஹேண்டில்ஸையும் நீங்க கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவசியம் கிடையாது. ஆனா வந்து உங்களுக்கு அந்த ட்ரா லிக்விடிட்டி வந்து இந்த 10 ஹேண்டில்ஸ் இல்லைன்னா 15 பிப்ஸ் இல்லைன்னா நாஸ்டாக் போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஹேண்டில்ஸ் வந்து இருக்கிற வேண்டியது அவசியம். பட் இந்த கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஹை வந்துட்டு ஒரு ட்ரா லிக்விடிட்டியா இருக்கு, அதுக்கு நடுவுலேயே ஒரு சின்ன இன்டர்னல் ஹைஸ் இருக்குன்னா இந்த மெயின் ஹைஸா அவங்களோட அப்ஜெக்டிவா இருக்கும். ஸோ இந்த மெயின் ஹைஸோட அப்ஜெக்டிவ் வந்து உங்களுக்கு 10 ஹேண்டில்ஸோ 15 to 20 பிப்ஸோ இல்ல வந்துட்டு நாஸ்டாக் ட்ரேட் பண்றப்போ ஒரு 40 ஹேண்டில்ஸோ வந்து கொடுக்கணும். நீங்க நடுவுலயே உங்களோட 5 ஹேண்டில்ஸ் ஐசிடி வந்து ட்ரேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு ஸ்டார்டிங்ல. ஸோ அந்த 5 ஹேண்டில்ஸ்ல எக்ஸிட் ஆகுறீங்கன்னா எக்ஸிட் ஆகிக்கலாம், இல்ல 2 பொசிஷன்ஸ் வச்சிருக்கீங்க 5 ஹேண்டில்ஸ்ல எக்ஸிட் பண்ணிட்டு இன்னொன்னு வந்துட்டு அந்த 10 ஹேண்டில்ஸ் வரைக்கும் ரைட் பண்ண விடுறீங்கன்னா தாராளமா பண்ணலாம். இல்லைன்னா 3 ஹேண்டில்ஸ் என்டர் பண்றீங்க, சாரி 3 கான்ட்ராக்ட் என்டர் பண்றீங்க, 5 ஹேண்டில்ஸ்ல ஒரு கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்றீங்க, அந்த 10 லைக் அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் நீங்க ட்ரா லிக்விடிட்டி வந்துட்டு ரீச் ஆன உடனே இன்னொரு கான்ட்ராக்டை வந்துட்டு க்ளோஸ் பண்றீங்க, மீதி ஒரு கான்ட்ராக்டை வந்துட்டு ஸ்டாப் லாசஸ் வந்து ட்ரெயில் பண்ணிட்டே போறீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அது மாதிரி பண்ணிக்கலாம். அது கம்ப்ளீட்டா உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் மாடல், அண்ட் தென் வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட மாடல். அதே மாதிரி உங்களுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி 10 ஹேண்டில்ஸ் உங்களோட ட்ரான் லிக்விடிட்டியா இருக்கணும். நீங்க அந்த 10 ஹேண்டில்ஸையுமே கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. Forex பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த 15 to 20 பிப் வந்துட்டு ட்ரான் லிக்விடிட்டி இருக்கணும். அந்த 15 to 20 பிப்பையுமே உங்களுக்கு கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நாஸ்டாக் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40 ஹேண்டில் வந்து அந்த ட்ரா லிக்விடிட்டி கொடுக்கணும். அந்த 40 ஹேண்டில்ஸையும் நீங்க கேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஐசிடி வந்து அந்த எஃப்இஜி என்ட்ரிஸை வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாரு சில்வர் புல்லட்ல. அவரு ஃபர்ஸ்ட் சில்வர் புல்லட் எஃப்இஜில இது 10 மணிக்கு ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எஃப்இஜில என்டர் ஆக சொல்லி பண்ணுவாரு. பட் அவ்வளோ லைக் என்ன சொல்றது, ஒரு லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன்ஸ்ல நம்ம என்டர் ஆக வேணாம்.
நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அதே மாதிரி நான் அந்த மேக்ரோஸ் ஏஎம் செஷன்ல ஸ்பெசிஃபிக்கா, ஏஎம் செஷன்ல மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இந்த மேக்ரோஸையும் அப்புறம் வந்து இந்த சில்வர் புல்லட் டைமிங்ஸையும் நான் எப்படி கம்பைன் பண்ணி பார்ப்பேன்றத பற்றி சொல்லிடுறேன். அதே மாதிரி என்னோட சின்ன சின்ன மாடல்ஸ்ல நான் இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணதையும் பத்தி சொல்லிடுறேன். பட் சார்ட் எக்ஸாம்பிள் சென்டர் இப்போதைக்கு நோஷன்ல இருக்கு, நோஷன் இருக்கு, பட் இப்ப நான் காமிக்கல. கொஞ்சம் உடனே லைக் அந்த அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஒரு நாள் கூட ஃபார்ம் ஆகிருக்கலாம். நான் பெருசாக அதை பேக் டெஸ்ட் பண்ணல, பட் இது என்னோட அப்சர்வேஷன்ல இருக்கு. நான் அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் தென் வந்து இந்த மேக்ரோ டைமிங்ஸையும் ஃபர்ஸ்ட் மேக்ரோ லண்டன் செஷன்ல நம்ம மேக்ரோஸ் கன்சிடர் பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்ச லண்டன் செஷன்ல வந்து ஐசிடி மேக்ரோஸ் வந்துட்டு சொன்னாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏஎம் செஷன்ல சொன்னாரு, ஏஎம் செஷன்ல அவர் சொன்ன எல்லா மேக்ரோஸையும் நம்ம பத்தி பார்ப்போம். பட் லண்டன் செஷன் வந்து மேக்ரோஸ் பத்தி சொன்னாரான்னு தெரியல. லண்டன் செஷன் வந்துட்டு ஏன் லைக் என்ன சொல்றது, யூரோயூசி இது ஃபோரெக்ஸ் பேரிஸ்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் 9:50 இருந்து அந்த லஞ்ச் மேக்ரோ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வேலை செஞ்சு போட்டிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ். பட் பிஎம் செஷன்ல யாரும் பேக் டெஸ்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா பிஎம் செஷன் வந்து 2 டேக்கு மேல போயிடும். அதே மாதிரி அந்த லஞ்ச் அவர் மேக்ரோவும் ஒன்று இருக்கு, 11:50 இருந்து 12:10 வரைக்கும். ஸோ அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகுமான்றது தெரியாது. பட் 2 மேக்ரோ மட்டும் ஃபோரெக்ஸ் பேர்ஸ்லயும் கமாடிட்டி பேர்ஸ்லயும் ஒர்க் ஆகும். அதே தான் சொல்லிடுறேன். அதே மாதிரி மேக்ஸிமம் நம்ம பார்க்க போறோம் இந்த சில்வர் புல்லட் வந்து நம்ம ஃபோரெக்ஸுக்கு, கமாடிட்டிஸுக்கு, இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸுக்கு, பாண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேக்ரோஸ்ன்னு வரப்போ வந்து மேக்ரோஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக் ஃபார் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மட்டும். எஸ்என்பியோ, டவு ஜோன்ஸோ இல்ல நாஸ்டாகோ, இது மூணுக்கு மட்டும் லைக் கம்ப்ளீட்டா ஸ்பெசிஃபை பண்ண கான்செப்ட் மாதிரி. எனக்கு தெரிஞ்ச இந்த மேக்ரோஸ் வந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணாம நீங்க டைரக்டா ஃபோரெக்ஸ் பேர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாங்கன்னா. பட் இந்த மேக்ரோஸ்ன்றது இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ற ஒரு கான்செப்ட் ஐசிடி. அவர் வந்து மற்ற இதுல நீங்க சில்வர் புல்லட்ல சொன்ன மாதிரி கமாடிட்டிஸ்ல, பாண்ட்ஸ்ல வந்துட்டு இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு மேக்ரோஸ் வந்து கிளைம் பண்ண கிடையாது. சில்வர் புல்லட்டை கிளைம் பண்ணாரு, மேக்ரோஸ் வந்துட்டு அவர் கிளைம் பண்ண கிடையாது. அதே மாதிரி இந்த டைமிங்ஸ் இருக்கு. ஸோ லண்டனோட சில்வர் புல்லட் ஜோன் வந்துட்டு 3 AM to 4 AM. அண்ட் தென் வந்துட்டு ஏஎம் செஷனோட ஜோன் வந்துட்டு 10 AM to 11 AM. அண்ட் தென் பிஎம் செஷனோட ஜோன் வந்துட்டு 2 PM to 3 PM. இந்த இடத்துல ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கு. வேணும்னா நான் இதை நான் அனுப்புறேன். நான் நீங்க வேணா இதை இது லைக் என்ன சொல்றதுன்னா, இந்த 1 ஹவரை மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணி ஒரு லிவிங் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இந்த ஒரு மணி நேரம் ஆஃப் ட்ரைனிங்கை மட்டும் நீங்க மாஸ்டர் பண்ணீங்கன்னா இதை வச்சு கூட உங்களோட பொழப்ப ஓட்டிக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ட்ரிஸ் வந்து இந்த 3 to 4 இல்ல இந்த ஒரு சில்வர் புல்லட்டோ இல்ல இந்த சில்வர் புல்லட்லயும் இருக்கும். பட் நம்ம பொசிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4, 3:59க்கு கூட ஒரு பொசிஷன்ல என்டர் ஆகலாம். ஆனா வந்துட்டு என்டர் ஆகுறது மட்டும்தான் அதோட டைமிங்ஸ். நீங்க க்ளோஸ் பண்ணணும் அதே டைமிங்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. பட் வந்து உங்களோட என்ட்ரிஸ் வந்து அந்த டைம்ல இருக்கும். பேசிக்கா அந்த என்ட்ரிஸ் மட்டும் பார்ப்போம். அதான் நான் சொல்றது, அந்த மேனிப்புலேஷன் லெக் வந்து நடக்க விட்டுட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் லெக் ஃபார்ம் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். செட்டப் வேரியேஷன்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி, ஐசிடி சொன்ன மாதிரி நமக்கு இந்த இடத்துல 9:30 ஓப்பன் வந்து இங்க இருக்கு. 9:30 ஓப்பன்ல இருந்து நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து மேல போச்சுன்னா அது வந்துட்டு ஜூடா ஸ்விங். நம்ம வந்து ப்ரொட்ராக்ஷன் பார்த்துருந்தோம் டெய்லி ப்ரொஃபைல்ஸ்ல வந்து 12 மணிக்கு ஓப்பன் ஆன உடனே பிரைஸ் வந்துட்டு பியரிஷா இருக்குன்னா லைக் வந்து பிரைசஸ் முதல்ல புல்லிஷா போயிட்டு ஒரு ஜூடா ஸ்விங் ஃபார்ம் பண்ணிட்டு அண்ட் தென் கீழே போகணும். பிரைசஸ் வந்து சப்போஸ் பியரிஷா இருக்குன்னா 12 ஓப்பனுக்கு அப்புறம் பிரைசஸ் வந்துட்டு மேல போயிட்டு அண்ட் தென் கீழே வரணும். ஸோ அந்த மேல போற ஃபேஸ் ஆப்போசிட்டா, நம்மளோட பயசுக்கு ஆப்போசிட்டா போற ஃபேஸை வந்துட்டு நம்ம ப்ரொட்ராக்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி 9:30 ஓப்பனையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பாக்குறப்ப. ஸோ 9:30க்கு அப்புறமா எப்பயுமே வந்து பிரைசஸ் வந்து மேல போயிட்டு ஒரு ஜூடா ஸ்விங் கொடுக்கும். ஸோ 4x பார்த்தோம்னா அந்த 90 மினிட் சைக்கிள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த 8:30க்கோ அப்புறம் அந்த லண்டன் ரிவர்சலை கூட நம்ம வந்து லண்டன் க்ளோஸோட ரிவர்சலையும் நம்ம கேஷ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம 4xோட கான்செப்ட் படி பார்த்தோம்னா இங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல 9:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ட்ரூ மார்க்கெட் இதுதான் வந்துட்டு ட்ரூ மார்க்கெட். ஒரிஜினலா பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் வந்துட்டு ஃப்ளோ ஆகுறது எல்லாமே இந்த இடத்துல. ஸோ 9:30க்கு மேலதான் பெரிய பெரிய ஃபண்ட்ஸ் எல்லாமே லைக் மார்க்கெட்குள்ள வந்துட்டு வருவாங்க. ஏன்னா ஈக்விட்டியோட ஓப்பன் வந்துட்டு அப்பதான் ஈக்விட்டி ட்ரேட் பண்றவங்களும் இருப்பாங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்களுமே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ட்ரேட் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு 8:30 ஓப்பனிங் இருக்கு. 8:30 ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் மேல போயிட்டு ஒரு ஹை வந்துட்டு ஃபார்ம் பண்ணி ஒரு மேனிபுலேஷன் லெக் ஒரு ஹை வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஃபார்ம் பண்ண உடனே பிரைசஸ் வந்து இந்த இடத்துல ஒரு லோவர் ஹை வந்துட்டு கொடுத்துருக்கு. இன்ஜினியர் லிக்விடிட்டி, ஃபெயிலியர் ஸ்விங்ஸ், மேபி இது எஸ்எம்டிஆர் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் நான் பார்க்கல அப்போதைக்கு. அண்ட் தென் வந்துட்டு பிரைஸ் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து கொடுத்துட்டு பிரைஸ் கீழே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு எக்ஸாக்டா வந்து அந்த
மணிக்கு ஒரு பெரிய கேண்டில் மேபி நியூஸா இருந்திருக்கலாம். பட் வந்து நமக்கு ஏற்கனவே ஹை வந்துட்டு ஃபார்ம் பண்ணிருக்கு, அந்த மேனிபுலேஷன்ல ஃபார்ம் பண்ணிடுச்சு. நம்மளோட பயஸ் வந்துட்டு பியரிஷா இருக்கிறப்ப அந்த ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் தென் வந்துட்டு இந்த ஸ்விங்லோ சரி இந்த இடத்துல பாருங்க ஹை கிரியேட் பண்ணி அந்த இது மார்க்கெட் ஷிஃப்ட் கொடுத்து மறுபடியும் இந்த இடத்துல வந்துருக்கு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல இது எல்லாமே வந்துட்டு பிரேக்கரா இருக்கும். அந்த 1 மினிட்லயே வச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு எஃபிஜி இருக்கு. ப்ரைசஸ் வந்து அந்த 11 மணிக்கு நமக்கு என்ட்ரி கொடுத்துச்சு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி அட்டாக் பண்ணிட்டு நமக்கு 10 ஹேண்டில்ஸ் வந்து மினிமம் கொடுக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரின்னு வச்சுக்கிறோம். இது யூரோ எஸ்டியோடது. இந்த இடத்துல கரெக்டா 800 670 1 2 3 4 20. ஸோ இந்த லோ நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த 20 பிப்ஸ் வந்துட்டு கொடுத்துருச்சு. உங்களுக்கு இது பார்க்கணும்ல ப்ரோ, உங்களுக்கு என்ன சொல்றது, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்க்கணும்ல. நான் பிரேக்கர்ல என்ட்ரி ஆவேன். இந்த இடத்துல பிரேக்கரும் இருக்கு, எஃபிஜியும் இருக்கு. இது வந்துட்டு யூனிக்கான. ஸோ பிரைஸ் வந்து இதுக்கு மேல போகக்கூடாது. பிரைஸ் வந்துட்டு சப்போஸ் கீழே தான் போகணும்னு எதிர்பார்த்துச்சுன்னா பிரைஸ் வந்து இந்த இடத்துல பிரேக்கர் இருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேம்ல இது வந்துட்டு பிரேக்கர். இந்த பிரேக்கரோட லைக் அலைன் ஆகி யூனிகான் செட்டப் இருக்கு. அந்த பிரேக்கருக்குள்ளேயே வந்துட்டு எஃபிஜி இருக்கு. ஒரு ஹை ப்ராபிலிட்டி கண்டிஷன்னா பிரைசஸ் வந்து இந்த ஹைஸ்க்கு மேல போகக்கூடாது. இந்த எஃபிஜி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பிரேக் அவே கேப்ஸ். எந்த எஃபிஜி வந்துட்டு ஃபில் ஆகும்ன்றது, ஸோ எந்த எஃபிஜி வந்துட்டு ஃபுல் ஆகக்கூடாதுன்றது நான் அந்த எஃபிஜியோட கிளாஸ்லயே நான் வந்து சொல்லியிருந்தேன். நீங்க ஒழுங்கா கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த எஃபிஜியோட கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். இது வந்துட்டு பிரேக் அவே கேப் கிளீனா. ப்ரோ அந்த பிபிஆர்லாம் சொன்னீங்க, அதான் பிபிஆர் பிளஸ் எஃபிஜி இருந்தாலும் மேல இருக்க எஃபிஜி ஃபில் ஆகும். பிபிஆர் பிளஸ் பிபிஆர் இருந்தாலுமே பிரைஸ் வந்துட்டு அந்த பிபிஆர் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிரேக்கரும் ஒரு எஃபிஜியும் இருந்துச்சுன்னா பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் கிளீனா இருந்துச்சுன்னா பிரைஸ் வந்துட்டு லைக் நியூஸ் இல்லாத சமயத்துல நான் சொல்றேன், நியூஸ் இல்லாத சமயத்துல பிரைஸ் வந்துட்டு அந்த பிரேக்கர் ரெஸ்பெக்ட் பண்ணும். சப்போஸ் நமக்கு நியூஸ் இருந்தா மட்டும்தான் இந்த கண்டிஷன் வந்துட்டு இன்வாலிடேட் ஆகும். ஐசிடியோட பிரேக்கர் பிளாக்கோட லெக்சர்ல சொல்லியிருந்தாரு, அதுக்கு அப்படியே மண்டையில நிக்குது. இந்த மாதிரி யூனிகான் செட்டப் வந்து எப்போ ஃபெயில் ஆகும்னா நமக்கு இந்த இடத்துல பிரைஸ் வந்த உடனே இந்த இடத்துல போய் நம்ம திரும்ப ரிவர்சல் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். நல்லா மார்க்கெட் ஷிஃப்ட் கொடுத்துருச்சு, லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிடுச்சு, எல்லாமே பண்ணிடுச்சு. ஏதோ ஒரு நியூஸ் வந்து ஒரு 10:30 10:30 இருக்குன்னா பிரைஸ் வந்துட்டு மேல போச்சுன்னா நமக்கு இந்த சமயத்துல இந்த எஃபிஜி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா நார்மல் கண்டிஷன்ஸ்ல வந்து நமக்கு பிரைஸ் வந்து இந்த லெவல்ஸை விட்டு மேல போகக்கூடாது. நம்மளோட ஸ்டாப் லாஸ், நான் என்ட்ரா என்னன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேல இருக்கு, இந்த ஹைஸுக்கு மேல இருக்கு. சோ இது வந்து நெக்ஸ்ட் இருந்தா அதாவது இந்த செட்டப் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருச்சு. நமக்கு இந்த செட்டப் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. பிரேக்கரும் ஒரு எஃபிஜியும் இருக்கு, ஒரு யூனிகான் செட்டப் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. ஏற்கனவே ப்ரீவியஸா இருக்க லிக்விடிட்டி ஸ்வீப்பும் அதே மாதிரி நியூஸ்ல என்ன நடக்கும்னு நான் ஆன்டிசிபேட் பண்ணவும் சொல்லியிருக்கேன். நீங்க நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரே நிமிஷம். ப்ரோ நீங்க முன்னாடி சொன்னீங்க நியூஸ் டைம் இருந்தா பிரைஸ் வந்து டெலிவரி பண்ணிடும், அது நியூஸ் இல்லனா நார்மலா அந்த அது எப்போ நான் சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்பவே ஒரு தடவை சொல்றேன். நீங்க வந்து இப்போ பிரைஸ் வந்து மேக்ஸிமம் நியூஸ் டைம்ல வந்து நமக்கு மேனிபுலேஷன் கிரியேட் பண்ணும், ரைட்டா? பேசிக்கா இதான் நியூஸ் டைம்ல நமக்கு வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்க லிக்விடிட்டியை வந்துட்டு ஸ்வீப் பண்ணிடும். ஸ்வீப் பண்ணிட்டு நமக்கு என்ட்ரி கொடுக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு 90% ஆஃப் தி கண்டிஷன்ஸ்ல. ஸோ எந்த சமயத்துல டெலிவர் பண்ணும்னா ஏற்கனவே ஒரு லிக்விடிட்டி இருக்கு. அந்த நியூஸ் டைமுக்கு முன்னாடி பிரைஸ் வந்து அந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிருச்சுன்னா நமக்கு அந்த நியூஸ் டைம்ல டெலிவரி கொடுத்துரும். புரியுதா சொல்றது? புரியுது ப்ரோ, புரியுது. அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி புரியுது ப்ரோ. ஹையர் டைம் நியூஸ்ல டெலிவரி ஆயிரும்ன்றீங்களா? அதான் என்ட்ரி டேக்கர் ஆயிடுச்சு. கண்டிப்பா ஆல்ரெடி சொல்லிருந்தீங்க ப்ரோ. நான் சொல்லிருக்கேன். நான் சொன்னதால தான் நான் திருப்பி சொல்றேன். ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன். ஸ்வீப் ஆயிருச்சுன்னா நம்ம நியூஸ்ல என்ட்ரி ஆயிக்கலாம் அப்படி சொல்லிருக்கேன். ஸ்வீப் ஆகறாங்க, நீ வெயிட் பண்ணனும் மேனிபுலேஷன் வரையும் அப்படினு சொன்னீங்க. இப்போ வந்து இதுதான் லைக் ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டின்னு வெச்சுக்குறோம். இதுதான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி. நமக்கு வந்து நியூஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ நியூஸுக்கு முன்னாடியே லைக் பிரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து கொடுத்துருச்சுன்னா பிரைஸ் நமக்கு டெலிவரி கொடுத்துரும் அடுத்த லிக்விடிட்டிக்கு. சப்போஸ் வந்து இந்த இடத்துல அந்த லிக்விடிட்டி வந்து அப்படியே தான் இருக்கு. பிரைஸ் வந்து இந்த இடத்துல சின்ன ஒரு கன்சாலிடேஷன் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா நியூஸ் டைம்ல பிரைஸ் வந்து அந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்டர் ஆகும்.
புரியுதா? புரியுது ப்ரோ. ஆஃப்டர் நியூஸ்ல ஸ்வீப் பண்ணி விடும். அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த நியூஸ் முடிஞ்ச அடுத்து 2-3 செகண்டுக்கு அப்புறமே நீங்க 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமே என்ட்ரி ஆகலாம் சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்ட்ரி ஆகலாம் ப்ரோ. ஒரு 5 ஆ நிமிஷம் கழிச்சு என்ட்ரி ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த நியூஸ் வந்துட்டு செட்டில் ஆகணும். ஒரு அந்த மொதல் 5 நிமிஷம் கேண்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ட்ரிஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கா நம்மளோட பயஸ் வந்துட்டு புல்லிஷா இருக்கும். ஸோ புல்லிஷா இருக்கிறப்ப நம்ம நியூஸ் டைம்ல ஒரு லிக்விடிட்டி செல் சைட் லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சப்போஸ் அந்த நியூஸுக்கு முன்னாடியே லைக் வந்து பிரைசஸ் முன்னாடியே நியூஸுக்கு முன்னாடியே ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி லிக்விடிட்டி ஸ்வீப் மட்டும் பண்ணிருச்சு, அதை நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க நியூஸுக்கு முன்னாடி என்டர் ஆகிக்கலாம். பட் ஆனா நியூஸ்ல என்டர் ஆகாதீங்க. நீங்க வந்து ஸ்லிப்பேஜ் 6% 7% இருக்கும். நீங்க பன்னெண்டு அக்கௌண்ட்லாம் பாஸ் பண்ணணும்னு நினைச்சு நீங்க ஸ்டாப் லாஸே வச்சிருந்தாலும் ஒரு ட்ரேட்ல வந்துட்டு ட்ரேட் க்ளோஸ் ஆயிரும், உங்களோட அக்கௌண்ட் பிரீச் ஆயிரும். அது பண்ணாதீங்க. பட் இதை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. இதை நீங்க அப்சர்வ் பண்ண பாருங்க. நீங்க வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல ஒரு 2-3 வருஷம் வந்ததுக்கு அப்புறம் வந்து இதே அப்சர்வேஷன் நீங்க இப்பயே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிரும். உங்களுக்கு எந்த நியூஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்ன்ற வரைக்குமே தெரிஞ்சிடும். நல்ல அப்சர்வேஷன் வந்துடும். ஸோ அந்த சமயத்துல இந்த அக்கௌண்ட் ஃபிளிப் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, $100 கேம்பிள் பண்றது. ஸோ அந்த மாதிரி வேணா நீங்க பண்ணிக்கலாம். ஆனா தெளிவா ஒரு நியூஸ் டைம்ல நீங்க ட்ரேட் எடுக்கவே கூடாது. இப்போ நீங்க பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கப்ப பன்னெண்டு அக்கௌண்ட் வந்துட்டு பாஸ் பண்ணணும். ஒரு நியூஸ் அக்கௌண்ட்ல வந்து அது கேம்பிள் பண்ற மைண்ட் செட் ஆயிரும். நீங்க 100 அக்கௌண்ட் பாஸ் பண்ணிருந்தீங்க, ஒரு 4 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். சிம்பிளான அப்ரோச். 4 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ஒரு ஹை இம்பாக்ட் நியூஸ். ஒரு சைடு நீங்க வந்து பை 2 அக்கௌண்ட்ல வந்து பை போட்டுட்டு இன்னொரு 2 அக்கௌண்ட்ல வந்து செல் போடுறீங்க. ஏதோ 2 அக்கௌண்ட் பிரீச் ஆகும், 2 அக்கௌண்ட் வந்து ஃபேஸ் 1 பாஸ் பண்ணுவீங்க. மறுபடியும் இந்த இடத்துல 2 அக்கௌண்ட் இருக்கு. ஃபேஸ் 2ல வந்துட்டு இதே ஹை இம்பாக்ட் நியூஸ்ல ஒரு அக்கௌண்ட்ல வந்து பை போட்டு இன்னொரு அக்கௌண்ட்ல செல் எடுத்தா ஏதோ ஒரு அக்கௌண்ட் பாஸ் பண்ணிடுங்க. 4 அக்கௌண்ட்ல ஒரு அக்கௌண்ட் பாஸ் பண்ணிடலாம்னு வைங்களேன். அதுக்கப்புறம் மைண்ட் வந்து சரி 100 அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. மைண்ட் வந்து என்ன பண்ணுன்னா, சரி சிபிஐ எடுப்போம், 10% டிசியா கிடைச்சிரும், மாசம் அளவுக்கு ஆயிரும். மைண்ட் அப்படியே மாறிடும் உங்களுக்கு. இது கேம்பிளிங் மைண்ட் செட் வந்துடும். ஸோ அதனால ஒரு நியூஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா, ஒரு ரெட் ஃபோல்டர் நியூஸ்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த ரெட் ஃபோல்டர் நியூஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஒண்ணு குறி முடிகிறது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து செட்டப்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த நாள் மேபி ஃபார்ம் ஆகாம போகலாம். பட் ஒரு வாரத்துல இந்த மாதிரி ஒரு 3 என்ட்ரிஸ் வந்து மிஸ் ஆகலாம்னு வச்சுக்கோங்க. என்ட்ரிஸ் மிஸ் ஆகுறது பிரச்சனை இல்லை. ஏன்னா அது மிஸ் ஆகணும். லைக் மிஸ் ஆகுறப்ப நீங்க வந்துட்டு அதுக்கு சீசன் ஆக்கிடுவீங்க. அதனால இந்த என்ட்ரிஸ் மிஸ் பண்றதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்துட்டு சேஃபா ஹேண்டில் பண்ணணும். உங்க அக்கௌண்ட் வந்து பிரீச் பண்ண விடாம ஹேண்டில் பண்ணணும். நான் ஜஸ்ட் வந்து எப்படி ஒரு நியூஸ் வந்து டெலிவர் பண்ணுமா இல்ல ஸ்வீப் பண்ணுமான்னு எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி தரேன், அவ்வளவுதான். ஸோ அந்த இடத்துல கரெக்டா 10 மணிக்கு ஏதோ நியூஸ் இருந்திருக்கு, இந்த இடத்துல ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆகி டெலிவர் பண்ணிருச்சு. பட் கம்ப்ளீட்டா டெலிவர் பண்ணிருக்காது. கண்டிப்பா வந்து கம்ப்ளீட்டா டெலிவர் பண்ணிருக்காது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரேக்கரும் இருக்கு, ஒரு எஃப்இஜியும் இருக்கு. நமக்கு நியூஸ் வந்து அதுக்கப்புறம் கிடையாது, நியூஸ் முடிஞ்சிருச்சு. நியூஸ் ப்ரோ மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா? யாருன்னு தெரியல. ஓகே ஃபைன். ஸோ இது வந்து யூரோ யூஎஸ்சி குவார்டர் 7:30 9:32. ஆமா, குவார்டர் 3ல வந்து நமக்கு மேனிபுலேஷன் ஃபார்ம் ஆயிட்டு பிரைசஸ் வந்துட்டு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஹைஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, மேனிபுலேஷன் முடிஞ்சு. நம்ம இதுக்கப்புறம் அடுத்த 12 மணி வரைக்கும் நம்ம வந்துட்டு சேல்ஸ் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளீனா பிரைசஸ் வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருச்சு. பிரேக்கர் பிளாக்கோட இது, அதுக்கப்புறம் வந்து எஃப்இஜி என்ட்ரி. பட் இதை நம்ம ஜஸ்ட் வந்து எஃப்இஜி என்ட்ரியா மட்டும் பார்ப்போம். ஸோ எஃப்இஜி என்ட்ரி அந்த பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நீங்க இது வரைக்கும் ஓடி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இது அந்த ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரியில வரும். சாரி, டீலிங் ரேஞ்ச் எடுத்தீங்கன்னா ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி கிட்ட வந்துடும். ஸோ செகண்ட் வந்துட்டு யூனிக்கான, நான் சொன்ன மாதிரி தெளிவான ஒரு யூனிக்கான பிரைஸ் வந்துட்டு நமக்கு டிஸ்கவுண்ட்ல இருக்கிறப்பையும் கூட டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஹை லோ ஹையர் ஹை பிரைஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சு. இது பிரேக் ஆன உடனே லைக் இந்த இடம் எல்லாமே லைக் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஆர்டர் பிளாக் பேலன்ஸ் பண்ணிடுச்சு, இந்த ஒரு எஃப்இஜியும் லைக் பேலன்ஸ் பண்ணிடுச்சு. நீங்க நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடமும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் பிரைஸ் வந்து மேல போறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். மறுபடியும் பிரைஸ் போயிட்டு இது பண்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். பிரைஸ் வந்துட்டு as soon as வந்து இந்த இடத்துல பிரேக்கர் கீழே க்ளோஸ் வச்சோடனே டேரக்டா இந்த இடத்துல நீங்க என்டர் ஆகிக்கலாம். என்டர் ஆகிட்டு பிரைஸ் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்வீப் கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து இஎஸ். அதுவும் பாருங்க 8:30 ஓப்பன். இது இஎஸ் சொல்றேன், அது வந்துட்டு குவார்டர் 3. ஸோ அது வந்து குவார்டர் 3ல நமக்கு மேனிபுலேஷன் லெக் இருந்துச்சு.
இங்கே வந்து இஎஸ்ல கரெக்டா இது ஓப்பன்ல இருந்து மேல போயிட்டு கீழே வந்து அகைன் ஒரு நல்ல ஹையர் ஹை கொடுத்துருச்சு. இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு எஸ்எம்டி இருக்கும். ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் கிடையாது, இது வந்துட்டு ஸ்வீப் ஆயிடுச்சு இந்த ஸ்விங்ஸ். அப்ப இந்த ஸ்விங்ஸ் வந்துட்டு எடுக்காதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் தென் கீழே பிரேக்கர் பிளாக் இந்த இடத்துல இருக்கு, பிரைஸ் பிரேக்கர் பிளாக் கீழே. அது வர்ற லெக் பாருங்க கம்ப்ளீட்டா பேலன்ஸ் ஆகி தான் வந்துச்சு. ஒரே ஸ்வீப் வந்து இவ்வளவு தூரத்துக்கு கொடுக்கல, வந்துச்சு பேலன்ஸ் வந்துச்சு இந்த இடத்துல ஒரு பீரியட் பேலன்ஸ் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ க்ளோஸ் வச்ச உடனே ஒன்ஸ் வந்து இந்த இடம் டச் ஆன உடனே நீங்க என்டர் ஆகிக்கலாம். அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஐடியல் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ்ன்றது எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இருக்கும். பிகாஸ் வந்து இந்த பீடிஆரை பிரேக் பண்ணணும், இந்த இடத்துல ஒரு சின்ன பிபிஆர் இருக்கு, அண்ட் தென் இந்த பிரேக்கரும் லைக் கம்ப்ளீட்டா வயலேட் ஆகணும். ஸோ 3 பீடிஆர்ஏஸ், இந்த 3 பீடிஆர்ஏஸ்ன்றது ரொம்ப ரொம்ப மோசம், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. 3 பீரியடை வயலேட் ஆச்சுன்னா உங்க ட்ரேட் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடும். ஸோ அந்த 3 பீரியட் எங்கெங்க இருக்குன்னு பார்த்துட்டு அது வயலேட் ஆகாத இடத்துல நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வயலேட் ஆகிற இடத்துல அந்த 3 பீரியட் வயலேட் ஆகிற இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ அந்த இடத்துல நான் என்னென்ன சொல்லிடுறேன் வயலேட் ஆகி போகணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப், இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகுறது. அகைன் இந்த இடத்துல நமக்கு ஒரு பிபிஆர் இருக்கு செகண்ட், அண்ட் தென் வந்து இது கம்ப்ளீட்டா நமக்கு பிரேக்கர். அதே மாதிரி இதுவும் லைக் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இன்வர்ஷன் எஃபிஜி, இந்த இடத்துல வால்யூம் இம்பேலன்ஸ், இதெல்லாம் தாண்டி இதுதான் உங்களோட இது ஸ்டாப் லாஸா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 பீடியரே வந்துட்டு கம்ப்ளீட்டா பிரேக் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹைஸ் மேலேயே லைக் தெளிவான ஒரு என்னோட தெளிவான ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹைஸ் மேலேயே இருக்கும். இந்த ஹைஸுக்கு மேல என்னோட பை ஸ்டாப்ஸ் இது நான் செல் என்ட்ரி எடுத்தேன்னா என்னோட ஸ்டாப்ஸ் வந்துட்டு அங்க இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட என்ட்ரி இங்க கிட்டத்தட்ட 4193. நம்மளோட ட்ரா லிக்விடிட்டி வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு, கிட்டத்தட்ட 15 ஹேண்டில்ஸோட மூவ் வந்துட்டு கொடுத்துருச்சு நமக்கு. ஸோ நம்மளோட எய்ம் வந்து 10 ஹேண்டில்ஸ் இருக்கணும், இந்த இடத்துல 15 ஹேண்டில்ஸ் மேலேயே கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா டபுள் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஸோ இதே மாதிரி பிரைஸ் இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் கொடுத்துருச்சு ஹையர் டைம் ஃப்ரேம்ல. ஹையர் டைம் ஃப்ரேம்னு சொல்லலைனாலும் இந்த இடத்துல 2 லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிட்டு பிரைஸ் வந்துட்டு கீழே போய்கிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து இந்த இடத்துல கீழே போயிட்டு இருக்கு. அகைன் இங்க என்னன்னா இது ஹையு லோ ஹையர் ஹை, பிரைஸ் வந்துட்டு இங்க பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது ஒரு வந்து பிரேக்கர் பிளாக். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா சேர்ந்தது ஒரு பிரேக்கர் பிளாக். இந்த பிரேக்கர் பிளாக்குள்ளேயே நமக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பிரேக்கர் பிளாக்குள்ளே என்ட்ரிஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. பிரைஸும் வந்து இது எல்லாமே வந்துட்டு பிரேக் அவே கேப்ஸ். இந்த இடத்துல இருக்க எல்லாமே பிரேக் அவே கேப்ஸ். ஏன்னா பிரைஸ் வந்து கீழே போகணும் டிட்டர்மைன் ஆயிட்டு பிரைஸ் வந்துட்டு ஸ்கூல் ஆயிட்டு இருக்கு. நானும் சில என்ட்ரிஸ் என்னோட பழைய ரெக்கார்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் பிரேக் அவே கேப்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க என்னோட யூடியூப்ல என்னோட ட்ரேட் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நான் இதை லைக் என்ன சொல்றது பிரைஸஸ் வந்து நான் இதை தாண்டி பிரைஸஸ் போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அது ஏன் போகக்கூடாதுன்னா லைக் இந்த இடத்துல நமக்கு வந்து பிபிஆர் இருக்கு, நான் சொல்லியிருக்கேன் பிபிஆர் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா ஃபில் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரைஸஸ் வந்து அந்த பிபிஆர் டேப் பண்ணிட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணாம லைக் கீழே வந்து வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பிபிஆர் வந்துட்டு வேலிட் ஆகலை, பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது வேலிட் ஆகும் சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றோம். நம்மளோட ரா லிக்விடிட்டியும் கீழே இருக்கு. அந்த பிரேக்கருக்குள்ளவே சில்வர் புல்லட் ஆரம்பிச்ச உடனே பிரைஸ் வந்து கிளீனா ஒரு எஃபிஜி வந்துட்டு ஃபார்ம் பண்ணுச்சு. அந்த எஃபிஜில இருந்து நம்ம என்டர் ஆகிருந்தோம்னா லைக் இது வந்து கிட்டத்தட்ட 1.0745, அதுக்கப்புறம் 4, 5, 5, 10, 15 கிட்டத்தட்ட வந்து 20 பிப் வந்து கொடுத்துருச்சு. கிளீனா 20 பிப்போட மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு. இதுதான் வந்து லைக் இதுதான் ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு ஓடி என்ட்ரி, அந்த ஓடியில ஃபுப் இருக்கிறப்ப ஒரு என்ட்ரி நீங்க டேரக்டா ஓடியில கூட என்ட்ரி எடுத்துக்கலாம்னு வைங்களேன். ஒரு நல்ல ஒரு டீலிங் ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஓடியில என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா யூனிகார்ன் பேட்டர்ன்ல எஃபிஜில ஒரு என்ட்ரி, அப்படி இல்லைன்னா இந்த டபுள் கன்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த 10க்கு முன்னாடியே பிரைஸ் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டியை டேப் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஆர்டர் பேரிங்கோ பூவோ இல்லை வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்போ கொடுத்துட்டு
ப்ரைசஸ் வந்துட்டு கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. 3 தான் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேற வந்து வாய்ப்பே கிடையாது. இந்த சில்வர் புல்லட்ல இதுதான் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க எல்லாமே நான் வந்து செல் செட்டப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த செல் செட்டப்ஸ்க்கு எல்லாம் கொடுத்ததே வந்து நீங்க சார்ட்ஸ்ல போயிட்டு நீங்க பை செட்டப்ஸ் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் கொடுக்குற இந்த இன்டென்ஷன்ல தான் நான் யூடியூப்ல கொடுத்துருந்தேன். பட் அதே நோட்ஸ் வந்து இங்க நீங்க சில்வர் புல்லட் கேட்டதுனால அதை எடுத்துட்டேன். இப்போ உங்களோட வேலை வந்து நீங்க சார்ட்ஸ்ல போயிட்டு இது வந்துட்டு என்ன ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு பாருங்க. இப்போ இதுல ஒரு சின்ன சாஸ் என்னன்னா, நான் சொல்றேன்னு சொல்லி இந்த சின்ன சாஸ் ரொம்ப சிறுசு, ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்ததுல இருந்தா சொல்ல போறோம். பட் இதை நீங்க அப்ளை பண்ணி பாக்குறப்ப உங்களோட கம்ப்ளீட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆயிரும். இவன் என்னடா இதே வரைஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஆனா இதுதான் வந்துட்டு ஐசிடிஏ. அந்த ஸோ அந்த இடத்துல நான் வந்து புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கேன், பியரிஷ் கேண்டில் போட்டிருக்கேன். ஓப்பன் லோ, சாரி, ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். பியரிஷ் கேண்டில்ஸ் ஓப்பன் ஹை லோ அதுக்கப்புறம் க்ளோஸ். இப்போ நம்ம வந்து அந்த நீங்க ஜஸ்ட் இப்போதைக்கு பார்த்தா மறந்துடுங்க. 10 to 11 கேண்டில் வந்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்டிசிபேட் பண்ண போறோம். அந்த அடுத்த 1 மணி நேரம் கேண்டில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம். பிரைஸ் வந்து ஒரு முக்கியமான கீ சப்போர்ட் லெவல் வச்சுன்னா பிரைஸ் வந்துட்டு இந்த மாதிரி மேல போகும். அதாவது நான் சொல்றது 1 hour 15 minutலயோ நீங்க பாத்துக்கோங்க. பிரைஸ் வந்துட்டு அடுத்து 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கோ புல்லிஷா இருக்க போதுன்னு நினைச்சுக்கிறீங்க. நீங்க அப்படி அந்த 1 மணி நேரம் சில்வர் புல்லட் டைமிங்ஸை 1 hour கேண்டிலா நீங்க பாருங்க. ஸோ 1 hour கேண்டிலோட டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் வந்து 5 minute. நீங்க 5 minutலயும் ட்ரேட் எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க 5 minutல என்ட்ரிஸ் எடுத்துக்கலாம். 1 minuteன்றது ரொம்ப ப்ரிசைஸ் என்ட்ரிஸ் தாண்டி. பட் ப்ரிசிஷன் பாக்குறப்ப நமக்கு வந்து ட்ரேட்ஸ் மிஸ் ஆகும், சம்டைம்ஸ் வந்து லாசஸும் வரும். ரொம்ப ப்ரிசைஸா இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நமக்கு வந்து ஒரு ஹையர் ப்ராபபிலிட்டி வின் ரேட் மட்டும் தான் நமக்கு தேவை. நமக்கு வந்து ப்ரிசிஷன் தேடி போறப்ப நம்மளுக்கு செட்டப்ஸ் கிடைக்காது, ஃபோமோ வரும், எல்லா தப்புமே பண்ணுவோம். நமக்கு அந்த 1 hour கேண்டில் வந்து பாக்குறது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த 1 hour கேண்டிலோட அலைன்மெண்ட் வந்துட்டு 5 minute. நீங்க 5 minutலயே ட்ரேட் எடுத்துக்கலாம். நீங்க அந்த சில்வர் புல்லட்டோட விண்டோஸ் அப்ரோச் பண்றப்ப பிரைஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னு 1 hour கேண்டில்ல பார்த்துட்டு, லைக் 1 hour கேண்டில்லே வந்து 15 minute 5 minute பார்த்துட்டு இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கு, லிக்விட் இஷ்யூ பண்ணிருக்கா, டீலிங் ரேஞ்சில் எந்த இடத்துல இருக்கு, இல்ல புது டீலிங் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த 1 hour கேண்டில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 1 hour டைமிங்ஸை ஆன்டிசிபேட் பண்றோம். ஸோ 1 hourக்கு ஒரு கேண்டில் இருக்கு. 1 hour டைம் ஃப்ரேம்ன்றதா வந்துட்டு ஒரு இன்ட்ராடே ப்ரொஃபைல ஒரு நல்ல இன்டர்மீடியட்டான டைம் ஃப்ரேம். ஏன்னா நம்ம 1 dayல வந்துட்டு பயஸ் ஃப்ரேம் பண்றோம்னா 1 hour அதுக்கப்புறம் 5 minute தான் அதோட அலைன்மெண்ட். 1 daily ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றோம்னா 1 hour அதுக்கப்புறம் 5 minute தான் அதோட அலைன்மெண்ட். ஸோ அந்த 1 hourன்றது ஒரு இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம். ஸோ அந்த சில்வர் புல்லட்டோட டைமிங்ஸும் ஒரு 1 hour கேண்டில். ஸோ அந்த 1 hour கேண்டில் எப்படி எந்த சைட்ல வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ புல்லிஷா இருந்துச்சுன்னா ஓப்பனு லோ ஹை க்ளோஸா இருக்கும். ஸோ இந்த பியரிஷ் கேண்டில் இருக்குன்னா ஓப்பன் ஹை லோ அப்புறம் வந்துட்டு க்ளோஸா இருக்கும். நான் அகைன் PO3 வந்து இந்த இடத்துல ஞாபகப்படுத்துங்க, அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஞாபகப்படுத்துங்க. ஸோ சில்வர் புல்லட்ல நான் பாக்குற ஒரு முக்கியமான விஷயம், அது இல்லைன்னா ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிரைஸ் வந்து 10 மணி ஓப்பனை வந்து நான் பார்ப்பேன். நான் மேக்ரோஸ் பாக்குறப்ப மேக்ரோஸோட சேர்ந்து என்ன பார்ப்பேன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த ஏஎம் செஷன் வந்து ரொம்ப ஒரு கிளீனான செஷன். இந்த ஏஎம் செஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கிளீனான செஷன். ஸோ அதுலயும் நான் என்ன பார்ப்பேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இப்போ அந்த சில்வர் புல்லட்டோட டைமிங்ஸ்ல 3 மணியா இருக்கட்டும், ஓப்பனா இருக்கட்டும், 10 மணி ஓப்பனா இருக்கட்டும், இல்ல 2 மணி ஓப்பனா இருக்கட்டும்,
எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த சில்வர் ப்ளோட்டோட 1 hour கேண்டில் ஓப்பன் ஆன உடனே பிரைஸ் வந்து நான் புல்லிஷா இருக்கேன்னா எனக்கு வந்து கீழே ட்ரேட் ஆயிட்டு மேல போக ஆரம்பிக்கணும். நான் வந்து பியரிஷா இருக்கேன்னா எனக்கு மேல போயிட்டு கீழே வர ஆரம்பிக்கணும். பிரைஸ் வந்து எப்ப அந்த ஓப்பன் பிரைசஸுக்கு கீழே போயிட்டு மறுபடியும் மேல வருதோ நான் இந்த ஜோனை ஒட்டி நான் என்னோட என்ட்ரிஸ் பார்ப்பேன். அதே மாதிரி நான் பியரிஷா இருக்கப்ப பிரைஸ் வந்து எப்போ அந்த கேண்டலோட ஓப்பனுக்கு மேல போயிட்டு கீழே வந்து ஒரு என்ட்ரிஸ் ஃப்ரேம் பண்ணுதோ ஸோ அந்த 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 அரௌண்ட் அந்த லெவல்ஸ்ல வந்து என்னோட என்ட்ரிஸ் வந்துட்டு பார்ப்பேன். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு அப்ரோச். PO3 மட்டும் இங்க பார்க்க போறோம். ஆனா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப லைக் இந்த கன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஜஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் பார்க்க போறோம். இந்த PO3 இந்த 1 hour கேண்டில்ல பார்க்க போறோம். ஸோ இந்த 1 hour கேண்டில் ஜஸ்ட் வந்துட்டு 1 hour கேண்டிலா மட்டும் பார்க்காம நம்ம 12:30 ஓப்பன் 8:30 ஓப்பனையும் முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட் அகைன் சில்வர் புல்லட் வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி சில்வர் புல்லட்டா இருக்கணும்னா ப்ரீவியஸ் செஷன் வந்துட்டு ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கக்கூடாது. Q1 வந்துட்டு ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கக்கூடாது. அடுத்த செஷன்ல வந்துட்டு ஒரு பெரிய நியூஸ் வந்துட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் வந்துட்டு நம்ம ESல வந்து 10 ஹேண்டில்ஸோட ட்ரா லிக்விடிட்டி இருக்கணும். ஃபோரெக்ஸ்ல வந்துட்டு மினிமம் 15 டிப்ஸோட ட்ரா லிக்விடிட்டி இருக்கணும். நாஸ்டாக் பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு 40 ஹேண்டில்ஸ் வந்து ட்ரா லிக்விடிட்டி இருக்கணும். இது எல்லாமே சேர்ந்தது ஹை ப்ராபபிலிட்டி கண்டிஷன்ஸ். ஸோ இந்த ஹை ப்ராபபிலிட்டி கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சக்கு அப்புறமேலு மேக்ரோஸையும் வச்சும் நம்ம வந்து ஹை ப்ராபபிலிட்டியா இல்லை லோ ப்ராபபிலிட்டியா சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதை அடுத்து பார்ப்போம். இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் சில்வர் பிளட் ட்ரேட் பண்ண போறேன்னு உட்காடுறேன். ஸோ சில்வர் பிளட் ட்ரேட் பண்ண போறேன்னு உட்காடுறேன்னா பிரைஸ் வந்துட்டு டெய்லியில 2 day ஓப்பனுக்கு கீழேயோ இல்லை வந்துட்டு 2 day ஓப்பனுக்கு கீழே போயிட்டு ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துட்டு இருந்துச்சுன்னா லெட்ஸே வந்துட்டு புல்லிஷ் சைடா இருக்கு. ஸோ பிரைஸ் வந்துட்டு 2 day ஓப்பனுக்கு கீழே வந்து மேல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த புல்லிஷ்னஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ 8:30க்கு முன்னாடி வந்து 8:30க்கு ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ 8:30க்கு முன்னாடி கன்சாலிடேஷன் ஆகி மறுபடியும் பிரைஸ் வந்துட்டு டிப் பண்ணி ஏற்கனவே ஃபார்ம் ஆன டீலிங் ரேஞ்சில் டிஸ்கவுண்ட் வரைக்கும் போய் மேல கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டியை டேப் பண்ணிச்சு அந்த புல்லிஷ் டே வந்துட்டு ஹையர். ஸோ இந்த ஃபோரெக்ஸ்க்கு வந்து நம்ம டெய்லி டெம்ப்ளேட்ஸ் பார்த்தோம். இண்டெக்ஸுக்கும் வந்து டெய்லி டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. நான் இப்போ வந்து ஒரு சின்ன த்ரெட்ல வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டெய்லியோட இன்ட்ராடே ப்ரொஃபைல்ஸையும் நம்மளோட இண்டெக்ஸோட இன்ட்ராடே ப்ரொஃபைல்ஸையும் எப்படி மெர்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றோம் PPT மாதிரி நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். லைக் இந்த வீக் முடிஞ்சிச்சுன்னா நான் முடிஞ்சிட்டு உங்களுக்கும் போஸ்ட் பண்ணிடுறேன். ட்விட்டர்ல போஸ்ட் பண்றதுக்காண்டி போட்டுட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு அதை நான் எப்படி இன்டர்பிரட் பண்றேன்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பட் ட்விட்டர்ல வந்து நான் சும்மா போடுறதுக்கு ஒரு த்ரெட் ரெடி பண்றதுக்கு நான் அது பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிளானது. நீங்க புல்லிஷா இருக்கீங்க அந்த அடுத்த 1 hour கேண்டில் மட்டும் நீங்க புல்லிஷா இருக்கீங்கன்னா பிரைஸ் வந்து புல்லிஷா இருக்கிறப்ப அந்த ஓப்பன் அதாவது 10 மணியோட ஓப்பன் லெட்ஸ் AM செஷன் பாக்குறோம்னா 10 மணியோட ஓப்பன் கீழே போயிட்டு மேல போகணும். கீழே போயிட்டு மறுபடியும் இதை தாண்டி மேல வரப்ப நான் அதோட அதை ஒட்டி வந்து நான் என்னோட என்ட்ரிஸ் வந்துட்டு பார்ப்பேன். அதே மாதிரி பியரிஷா இருக்கும்னா பிரைஸ் வந்து அந்த 10 மணி லெட்ஸ் AM செஷன்னா 10 மணிக்கு ஓப்பன் ஆன உடனே பிரைஸ் வந்து மேல போயிட்டு கீழே வரப்ப நான் வந்து அந்த என்ட்ரிஸ் வந்துட்டு பார்ப்பேன். இது ரொம்ப ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி. நீங்க யூஸ் பண்ணி பாக்குறப்ப நீங்க ஜேர்னல் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும். லிட்டரலா நீங்க இந்த ஒரே ஒரு ஏதோ அந்த 3 சில்வர் புல்லட் டைமிங்ஸ் இருக்கு. நீங்க ஏதோ ஒரே ஒரு செஷனை மட்டும் ட்ரேட் பண்ணி நீங்க கம்ப்ளீட்டா இதை வச்சே வந்து உங்க போல போட்டிடும். அவ்வளவு பவர்ஃபுல் இந்த சில்வர் புல்லட். ஸோ எந்தெந்த கண்டிஷன்ஸ்ல வந்து ட்ரேட் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு எழுதி கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க. நான் வந்து அதை ஒரு சின்ன ஒரு பேம்ப்ளெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த AM செஷனுக்கும் PM செஷனுக்கும் லண்டன் செஷனுக்கும் என்னென்ன டைமிங்ஸ் வந்து லோ ப்ராபபிலிட்டி டைமிங்ஸ்னு சொல்லிட்டு நான் எழுதி வந்துட்டு கொடுத்துட்றேன் நான். ஸோ இதுதான் அந்த சாஸ் நான் சொன்னது. ஓப்பன் ஹை லோ க்ளோஸும் ஓப்பன் லோ ஹை க்ளோஸும் தான் சாஸ். நீங்க அதை 10 மணிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அந்த PO3 வந்து 10 மணிக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அடுத்த கேண்டில் அதாவது அந்த சில்வர் புல்லட் ஆரம்பிக்கிற கேண்டில் வந்துட்டு புல்லிஷா இருக்குன்னா அவங்களுக்கு அந்த 10 மணி ஓப்பனுக்கு கீழே போயிட்டு மேல போகணும். அதே மாதிரி பியரிஷா இருக்குன்னா 10 மணி ஓப்பனுக்கு மேல போயிட்டு கீழே வரணும். ஸோ நான் சொல்றது AM வச்சு எல்லாத்துக்கும் சிமிலர் தான். PMக்கும் சிமிலர் தான். அப்புறம் வந்து லண்டன் செஷனுக்கும் சிமிலர் தான். ஸோ இந்த தியரியில எதுவும் டவுட் இருக்கா? ப்ரோ சொன்னீங்களே அந்த ஃபைனலா அந்த 1 hour கேண்டில் PO3 பார்க்குறது. ஆமா. அது பார்த்துட்டு நம்ம எப்படி என்ட்ரி ஸ்பெசிஃபைஸ் பண்ணுவோம் சார்ட்ல காமிச்சிக்கலாம். சரி அதெல்லாம் பார்த்தேன். நீங்க சார்ட் என்ட்ரிஸ் வந்து கவலைப்படாதீங்க. நான் லைக் வந்து லைவ்ல பண்ண முடிஞ்சா கூட நான் லைவ்லயும் பண்ணிடுறேன் நான். ஓகே. நான் இப்ப வந்து நமக்கு போயிட்டு சார்ட் பண்றாரு. புரியல. FX for living இருக்கார்ல அந்த சேனல் இதான் பண்ணுவாங்க. இப்போ நீங்க சொன்னீங்களே சேம் இதே மாதிரி தான் அவரும் PO3 1 hourல பார்த்துட்டு சில்வர் புல்லட் பார்த்துட்டு என்ட்ரி போடுறாரு. அப்படியா? நான் PO3 எல்லாத்துக்கும் பார்ப்பேன். நான் இன்னொன்னு இப்ப பார்க்க போறேன். இது யாருமே எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் கூட பண்ணதில்லை. அவர் வந்து நான் பார்த்திருக்கேன்.
ஆனா இது வந்து யார் பாக்குறாங்களான்றது எனக்கு தெரியல. நான் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்விட்டர் சர்க்கிளே ஃபர்ஸ்ட் பாத்திருக்கேன். நான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு போயிடலாம், மேக்ரோஸ் போயிடலாம். ஸோ இந்த போட்டோ வந்து ஹைட்ராவோட போஸ்ட் இது. ஆனா இந்த இடத்துல மை பர்சனல் சொல்லியிருக்க என்வைசேஷன் வேற, பட் நான் இங்க கொடுத்துருக்க என்வைசேஷன் தான் எல்லாமே. இந்த இடத்துல ஐசிடி மென்ஷன் பண்ண மேக்ரோஸோட டைமிங்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ரோ வந்து நோட்ஸுக்காண்டி ட்விட்டர்ல இருக்கவங்க எல்லாத்தையும் தூக்கி நான் போட்டு வச்சிருவேன். என்னென்ன எத்தனை பேர் கிடைக்கிறாங்களோ அத்தனை பேரையும் போட்டு வச்சிருவேன் நான். இது மேக்ரோ இதுல இருக்கிற எடுத்த நோட்ஸ். ஓகே, நமக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு மட்டும் தான் இது பார்க்க போறோம். ஸோ மற்றவங்களுக்கு ஒன்றும் இது பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்காது. ஸோ இண்டெக்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு மட்டும் இந்த மேக்ரோஸ் டைமிங்ஸ்ன்றது பிரைசஸ் வந்து எய்தர் ஒரு பை சைட் லிக்விடிட்டிக்கோ இல்லை செல் சைட் லிக்விடிட்டிக்கோ இல்லை ஒரு இன்னஃபிஷியன்ஸை நோக்கியோ ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு ஸ்பூல் பண்ணும். ரொம்ப ஃபாஸ்டா வந்து அந்த 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 வால்யூமும் அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு வெலாசிட்டியும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த டைமிங் ஸ்கூல்ல பிரைசஸ் வந்து ஒரு பை சைட் லிக்விடிட்டியோ செல் சைட் லிக்விடிட்டியோ இல்லை இன்னெஃபிஷியன்சிஸ்குள்ளேயோ வந்துட்டு போகும். நீங்க இந்த மேக்ரோஸோட டைமிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேனிப்புலேஷன்ஸோட டைமிங்ஸ் வந்து ரொம்ப ஒட்டி அதை சுத்தி அரௌண்ட் வந்து அந்த மேனிப்புலேஷனோட டைமிங்ஸ் ஒட்டி தான் இருக்கும். 9:30க்கு பிரைசஸ் ஓப்பன் ஆன உடனே நமக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மேக்ரோல அந்த லோவும் ஸ்வீப் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. யாரும் வந்திருக்காங்க, ஒரு நிமிஷம் அக்செப்ட் பண்ணிடுறேன். நோஷன்ல இருக்கனால என்னால அந்த டூல் யூஸ் பண்ண முடியல, அதனால கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமிங் ஃபர்ஸ்ட் மேக்ரோன்றது சொல்லிட்டேன்ல நான். மேக்ரோன்றது எல்லாமே லைக் அந்த மேனிப்புலேஷன் டைமிங்ஸை ஒட்டி வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த Q2ஓட ஓப்பனை வந்து ஒட்டியும் இருக்கும். நமக்கு வந்து நீங்க அந்த தேர்ட் மேக்ரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேர்ட் மேக்ரோ வந்து கரெக்டா அந்த இந்த மேக்ரோ சொல்றேன் நான், ஃபோர்த் மேக்ரோ வந்து அந்த அதே அந்த ஃபோர்த் மேக் அந்த மேனிப்புலேஷன் அந்த Q2-வை ஒட்டி அந்த டைமிங்ஸை ஒட்டி வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு 5 மேக்ரோஸ் வந்து ஐசிடி அவரே சொன்ன மேக்ரோஸ். மற்றதெல்லாம் கிளவுட் அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ இந்த இடத்துல இருக்க ஃபர்ஸ்ட் 5 மேக்ரோஸ் வந்து ஐசிடி சொன்னது. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ரோட டைமிங் வந்து 9:50 to 10:10 20 நிமிஷம் டைம் விண்டோ. செகண்ட் மேக்ரோவோடது 10:50 to 11:10 செகண்ட் மேக்ரோ. ஸோ தேர்ட் மேக்ரோஸோட டைமிங்ஸ் வந்து லஞ்ச் மேக்ரோன்னு சொல்லுவாரு ஐசிடி வந்து 11:50 to 12:10. அதுக்கப்புறம் பிஎம் செஷன்ல ஃபர்ஸ்ட் மேக்ரோ வந்து நமக்கு 1:10 இருந்து 1:40. ஸோ இந்த இடத்துல மட்டும் இது வந்து ஒரு 30 மினிட் மேக்ரோ விண்டோ. அதே மாதிரி கடைசியா ஃபைனல் அவர் பிஎம் அவர் ஆஃப் ட்ரேடிங்ல வந்து இது 3:15 to 3:45. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 3 மேக்ரோஸுமே வந்து நமக்கு 20 மினிட் டைம் விண்டோ. அடுத்து இருக்க 2 வந்து 30 மினிட் டைம் விண்டோ. இது ஏன் அது 20 மினிட் 30 மினிட்ன்றது தெரியல. ஐசிடி மேபி லைக் ஃபர்தரா போக போக அவர் வந்து அந்த டைமிங் ஆஸ்பெக்ட்ஸை இன்னும் ரிவீல் பண்ணலாம். பட் நான் நினைச்ச மாதிரி ஒவ்வொரு மேக்ரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஐசிடி சொல்லல. பட் பேசிக்கா என்னோட ஸ்டடியில இருந்து நான் என்ன ஃபைன் பண்ணிருக்கேன்றதை பத்தி நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, இங்க இருந்து அப்படியே மேக்ரோஸ் பத்தி ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நான் அந்த செஷனுக்கு நோட்ஸ் எடுத்தப்ப ஐசிடியோட மேக்ரோவோட ட்வீட்டு, அப்புறம் வந்து மேக்ரோஸை பத்தி சில இம்பார்ட்டன்டான ட்வீட்ஸையும் எடுத்து நான் ஸ்கிரீன்ஷாட் வச்சிருப்பேன். ஸோ இது என்னோட உங்களுக்கு எடுத்த நோட்ஸ் இல்லை, நான் எனக்கு எடுத்த நோட்ஸ். அதனால லைக் எல்லா கண்டென்ட்டுமே சேர்ந்து இருக்கும். அப்புறம் இது வந்து 6S ஐசிடியோட ட்விட்டர் போஸ்ட்ல அந்த என்ன சொல்றது ஸ்லோவா இருக்கு. ஸோ அவரோட மேக்ரோஸோட போஸ்ட் இது. பேசிக்கா மேக்ரோஸை பத்தி என்ன இருந்துச்சோ நான் எல்லாத்தையும் வச்சு இப்போதைக்கு நோஷன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதை பார்ப்பேன் சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல
நமக்கு வந்து அந்த முதல்ல 20 மினிட்ஸ் டைம் விண்டோ வந்து எவ்வளவு இருக்கு? நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 மேக்ரோ 20 மினிட்ஸ், அடுத்த 2 மேக்ரோ வந்து 30 மினிட் டைம் இருந்துச்சு. இப்போ மேக்ரோன்றது நான் சொல்லிட்டேன், பிரைசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப வெலாசிட்டியோட பிரைஸ் வந்து ஒரு லிக்விடிட்டிக்கு பை சைட் லிக்விடிட்டிக்கோ செல் சைட் லிக்விடிட்டிக்கோ இல்லை வந்து ஒரு இம்பேலன்ஸுக்கோ செல் சைட் இம்பேலன்ஸ்க்கோ பை சைட் இம்பேலன்ஸ்க்கோ சொல்லிட்டு பிரைசஸ் வந்துட்டு ரீப்ரைஸ் பண்ணும். பேசிக்கா இதுதான் வந்து ஒரு மேக்ரோவோட வேலை. இந்த மேக்ரோஸை வச்சு நம்ம வந்து அந்த அடுத்த மேக்ரோஸ்குள்ள, அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் மேக்ரோவோட டைமிங்ஸ் வந்து 9:15 to 10:10 வரைக்கும் பார்த்தோம். செகண்ட் மேக்ரோவோட 10:50 to 11:10 வரைக்கும், தேர்ட் மேக்ரோவோடது 11:50 to 12:10. கடைசி பிஎம் செஷனோட மேக்ரோ வந்து 1:10 இருந்து 1:40. அதுக்கப்புறம் இது வந்து 3:15 இருந்து 3:45 வரைக்கும். ஸோ 5 மேக்ரோஸ் இருக்கு. ஸோ நான் பார்த்த வரைக்கும், என்னோட பேக் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும், இந்த லஞ்சில் இருக்க ஃபர்ஸ்ட் மேக்ரோ, ஏஎம் செஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் மேக்ரோவும் லஞ்சில் இருக்க ஃபர்ஸ்ட் மேக்ரோவும் மேனிப்புலேஷன் மேக்ரோ. என்னோட ஸ்டடி பொறுத்த வரைக்கும் ஐசிடி இது வந்துட்டு சொல்லி தரல, மேக்ரோஸை பத்தி பேசிக்கா தான் சொல்லி தந்திருக்காரு. இதை வெளியே போய் ஆட்டையும் எதுவும் சொல்லாதீங்க. இது என்னோட ஸ்டடியில நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தான் சொல்றேன். நான் இன்னொரு ஆளுக்கு லைக் என்னோட ஃப்ரெண்டை தவிர்த்து இதை உங்களுக்கு தான் முதல்ல சொல்றேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மேக்ரோவும் ஏஎம் செஷன்ல ஃபர்ஸ்ட் மேக்ரோவும் லஞ்ச் ஹவர்ல ஃபர்ஸ்ட் மேக்ரோவும் ஒரு மேனிப்புலேஷன் மேக்ரோ. ஸோ மேனிப்புலேஷன் எக்ஸ்பேன்ஷன் மேக்ரோலாம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து இண்டிகேட்டர்ல பார்த்தேன். நான் அந்த இண்டிகேட்டர் மேக்ரோஸ் இண்டிகேட்டர் தேரப்ப அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் மேக்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னோட ஸ்டடி பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஏஎம் செஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் மேக்ரோவும் பிஎம் செஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் மேக்ரோவும் ஒரு மேனிப்புலேஷன் மேக்ரோ. ஏன்னு சொல்லிடுங்க. நமக்கு மேக்சிமம் 10 மணிக்கு நியூஸ் வரதுக்கு இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 9:30க்கு ஓப்பனிங் பெல்ல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த 1/2 மணி நேரம் கண்டிப்பா ஒரு மேனிப்புலேஷனா தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த 10 நிமிஷத்துலேயே நமக்கு மேனிப்புலேஷன் ஜூடா ஸ்விங் வந்துட்டு ஃபார்ம் ஆயிரும். என்னோட 9:30 ஜூடா ஸ்விங் லக்ஷ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் வந்து அந்த 10 நிமிஷத்துல நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். அகைன் கன்சாலிடேட் ஆகும். 10 மணிக்கு நமக்கு சப்போஸ் ஒரு நியூஸ் இருந்துச்சுன்னா அந்த சமயத்துல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த 10 மணின்றது இந்த 2 மேக்ரோவுக்கும் இந்த மேக்ரோவோட கடைசி லைக் அந்த மீடியன் பாயிண்ட் தான் வந்து அந்த 10 மணி. அந்த 10 மணிக்கு நிறைய நியூஸ் இம்பாக்ட் இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் ஸ்டேட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேக்சிமம் வாரத்துல ஒரு 2 இல்லைன்னா 3 நாள் வரைக்கும் அந்த 10 மணிக்கு கண்டிப்பா ஒரு நியூஸ் வந்து இருக்கும். அது வந்து ஒரு மேனிப்புலேஷனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு மேக்ரோ வச்சு நம்ம எப்படி அடுத்த ஒரு ட்ரேடிங் கண்டிஷனை டிஃபைன் பண்ணுவோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் மேக்ரோ இருக்கு. இந்த மேக்ரோ வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ரன் கொடுத்துச்சுன்னா இந்த மேக்ரோ செகண்ட் மேக்ரோ வரைக்கும் பிரைசஸ் வந்து சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த கன்சாலிடேஷன் எதுவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். இப்போ வந்து 19 இருந்து 11:50 மேக்ரோ வந்துட்டு கன்சாலிடேட் ஆச்சுன்னா நமக்கு இந்த 10:50 அதாவது 11:10 இருந்து 10:50 வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட்டா கன்சாலிடேஷன் நடக்க நம்ம நிறைய வாய்ப்பு இருக்கு. பிரைசஸ் வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு சைடு லிக்விடிட்டி இது பண்ணாம பிரைசஸ் வந்து நமக்கு கன்சாலிடேட் அடுத்த மேக்ரோ வரைக்கும் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 11:50 to 12:10 மேக்ரோ வந்துட்டு நல்லா ட்ரெண்டிங்கா இருந்துச்சுன்னா மறுபடியும் 1:10 இருந்து 1:40 அடுத்த மேக்ரோ வர வரைக்கும் பிரைசஸ் வந்துட்டு அதே நல்ல கன்சாலிடேட் ஒரு நல்ல ஒரு பயஸ் புல்லிஷோ இல்ல பியரிஷோ நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஆஃபரிங் வந்துட்டு டெலிவரி வந்துட்டு கொடுக்கும். சப்போஸ் இந்த 1:10 to 1:40 வந்துட்டு நமக்கு கன்சாலிடேஷன் இருந்துச்சுன்னா 3:15 வரைக்கும் நம்ம பிரைசஸ் வந்து கன்சாலிடேஷன்ல தான் இருக்கும். பெரிய மூவ்ஸ் வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதை நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்றீங்கன்னா, ஒரு மேக்ரோல இருந்து அடுத்த மேக்ரோ ட்ரேடிங் விண்டோ வந்து ஒரு நல்ல ஒரு டெலிவரி கொடுக்கணும்னா நமக்கு அந்த இனிஷியலா ஸ்டார்ட் பண்ற மேக்ரோ வந்து ஒரு டெலிவரி கொடுத்துருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் மேக்ரோ வந்து டெலிவரி கொடுத்துருந்துச்சுன்னா ஒரு நல்ல டெலிவரி கொடுத்துருந்துச்சுன்னா அடுத்த மேக்ரோ ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் நல்ல டெலிவரி இருக்கும். இப்போ 10:50 இருந்து 11:50 மேக்ரோ வந்து ஒரு நல்ல டெலிவரி கொடுத்துச்சுன்னா அதுக்கடுத்து 11:50 அந்த மேக்ரோ ஆரம்பிக்கிற வரைக்குமே பிரைசஸ் வந்து நல்ல டெலிவரி கொடுக்கும்.
இப்ப சப்போஸ் வந்து 11:50 இருந்து 12:10 மேக்ரோ வந்து கன்சாலிடேட் ஆச்சுன்னா நமக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அந்த 1:10 இருந்து 1:40 மேக்ரோ வந்து நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கிறதுக்கு. ஸோ அந்த 1:10 இருந்து 1:40 மேக்ரோ ட்ரெண்ட் ஆச்சுனாலே ஆப்வியஸா வந்து நமக்கு அடுத்த 3:15 வரைக்குமே பிரைசஸ் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுத்துரும். ஸோ அகைன் 3:50க்கு அப்புறம் மார்க்கெட் க்ளோஸ் அதை நம்ம அப்படியே விட்டுடலாம். பட் பேசிக்கா மேக்ரோ இஸ் இண்டிகேட்டர் டு டிட்டர்மைன் பிரைஸ் வந்து அடுத்த ஒரு மேக்ரோ ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் ஒரு நல்ல டெலிவரி கொடுக்க போகுது. கன்சாலிடேஷன் இல்லாம ஒரு நல்ல டெலிவரி, சாப்பினஸ் சொல்லலாம். ஸோ சாப்பினஸ் இல்லாம ஒரு நல்ல டெலிவரி. ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு மேக்ரோ லைக் பிரைஸ் டெலிவர் பண்ணுச்சுன்னா அடுத்த மேக்ரோ வரைக்கும் பிரைஸ் டெலிவர் ஆகும். ஒரு மேக்ரோ கன்சாலிடேட் ஆச்சுன்னா அடுத்த மேக்ரோ வரைக்கும் ஒரு பிரைஸ் வந்துட்டு கன்சாலிடேட், அந்த சாப்பினஸ் வந்து இருக்கும், மேலே கீழே அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன தியரியில டவுட் இருக்கா? நம்ம சார்ட்ஸ் பார்ப்போம், பட் இது ரொம்ப முக்கியம். இந்த தியரியில ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம வந்து மார்க்கெட்ல, நீங்க சொன்னீங்க வந்து நிறைய இருக்கு எப்போ மார்க்கெட்ல என்ன பார்க்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, அந்த தியரியை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு சார்ட்ல அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா தியரி அப்படியே மண்டையில உட்காந்துரும். நம்ம என்ன பண்ணணும், சார்ட்ல போன உடனே என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம போயிட்டு இது பார்க்கணுமா அது பார்க்கணுமா சொல்லிட்டு நம்ம உழப்பிட்டு இருக்க தேவையில்ல. லைக் நம்ம சார்ட்ஸுக்கு போன உடனேவே வந்து நமக்கு இதுதான் பார்க்க போறோம், இது பார்த்துட்டு நமக்கு இல்லைன்னா நம்ம சார்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம், ஒரு லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன்ன்ற மாதிரி. ஸோ இப்படிதான் வந்து நம்ம இது பண்ணுவோம். நம்ம டவுட்ஸ் இருக்கா அதுல? தியரியில் அட்லீஸ்ட். இப்போ இருந்தா கேட்டுருங்க, நம்ம சார்ட்ஸ்ல போய்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இதுல இருந்தா இன்னும் கேட்டுருங்க. இல்ல ப்ரோ போலாம், இதுக்கு சார்ட்டுக்கு போலாம். சார்ட் ப்ரோ 3:15 அந்த PM செஷன் தானே? PM செஷனோட மேக்ரோ அது ரெண்டுமே. ஓகே ஓகே ஓகே. உங்க நோட்ஸ்ல AM னு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் நோட்ஸ்லயா? நோட்ஸ்ல தான் எக்ஸாக்ட்டா தெரியல, AM னு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஹைட்ராவோட நோட்ஸே தப்பு. ஓகே அவரா? இல்ல ப்ரோ, கரெக்டா தானே இருக்கு. 3:15 to ஆமா ப்ரோ, அவரோட நோட்ஸே தப்பு ப்ரோ. ஏன் நோட்ஸ் இல்ல, அவரோட நோட்ஸே தப்பு. நான் இந்த இடத்துல தெளிவா இதுல கொடுத்துட்டேன். நான் வந்து 24 hours ஃபார்மட்ல எழுதி வச்சிட்டேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியுதா? மேலே பாரு. இல்ல ஸ்கிரீன் ஷேர்லாம் இருக்கு. ஓகே, இந்த அப்பர் போர்ஷன் அதான் நான் அத கேட்டேன். அதான் மேல எழுதி, நான் தனியா எழுதி வச்சிட்டேன். அவர் வந்து அவர் வந்து தப்பா கொடுத்துருக்காரு, ஹைட்ராவோட தப்பா கொடுத்துருக்காரு. வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. அதான் அவர் ஹைட்ரா தப்பா கொடுத்துருக்காரு, ஹைட்ரா தப்பா கொடுத்துருக்காரு. வாய்ஸ் ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. ப்ரோ கேக்குதா? எஸ் ப்ரோ, இப்போ கிளியர் கேக்குது ப்ரோ, கிளியரா தான் கேக்குது ப்ரோ. ப்ரோ தெளிவா இருக்குல்ல? தெளிவா தான் ப்ரோ இருக்கு. வைஃபை மறுபடியும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓ, இஎஸ்ல நம்ம பார்த்த அந்த ஹைஸ பிரேக் பண்ணிருச்சா? பிரேக் பண்ணிச்சு. பாத்தீங்களா, இந்த வீக்கோட லோ வந்து மண்டேவோட லோ தான். அதே மாதிரி யுஎஸ் இல்ல இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்பதான் ப்ரோ இந்த வீக். அதான் அந்த வீக் ஃபுல்லாவே அப்படிதான். சொன்ன நான் ஸ்டார்டிங்லயே இந்த புதுசா அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னு, மண்டே லோ ஆஃப் தி வீக், ஃப்ரைடே ஹை ஆஃப் தி வீக். 2 weeks முன்னாடி இதே மாதிரி தான் நடந்துச்சு. 2 weeks முன்னாடி நடந்துச்சு. எங்க இதுதான் நினைக்கிறேன். இதுவா ப்ரோ? அதுல கூட ப்ரோ மண்டே லோ ஆஃப் தி டேவும் யாரோ இத பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ப்ரோ, இந்த மாதிரி அடிக்கடி ஃபார்ம் ஆகுது, அது வந்து ஐசிடி சொல்லி தரல, மண்டே லோ ஆஃப் தி வீக் ப்ரொஃபைல் வந்து சொல்லி தரல போட்டு. ஆமா, அது வந்து அவர் போட்டிருந்தாரு. இங்க பாருங்க, மண்டே லோ ஆஃப் தி வீக், ஃப்ரைடே ஹை ஆஃப் தி வீக். மறுபடியும் இந்த இடத்துல மண்டே லோ ஆஃப் தி வீக், ஃப்ரைடே ஹை ஆஃப் தி வீக். அநியாயம் ப்ரோ. இப்பெல்லாம் இருக்கிறப்ப எப்படி ப்ரோ ட்ரேட் பண்ண முடியும்?
நல்ல வேளை நான் வெளியே உட்காந்தேன். ஓகே, நம்ம அதை பார்த்தோம். மேக்ரோஸ் ஜெட். இந்த மேக்ரோ தேவையில்ல, இந்த மேக்ரோ தேவையில்ல, இந்த மேக்ரோ தேவையில்ல, இந்த மேக்ரோ தேவையில்ல. 920 மேக்ரோ, 950 மேக்ரோ, 920 மேக்ரோ கிடையாது. இப்போ மேக்ரோஸ் வந்து பார்க்கணும்னா எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு ஐசிடி மேக்ரோஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நான் வந்து அந்த காக்னைட்டோன்ற வந்து வச்சிருக்கேன். பட் வந்து லக்ஸால்வோடதும் நல்லா இருக்கு. அதுல வந்து காக்னிட்டோடது தேவையில்லாத சில விண்டோஸ் வந்து இருக்கு. பட் இதுல வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. பிஎம் செஷனுக்கு வந்து இந்த 2 மேக்ரோ தான். இதுவுமே வந்து இது சம்மந்தமே இல்லாம ஒரு 27 நிமிஷம் மேக்ரோ. 2:33 to 3 லண்டனோடது. அதுக்கப்புறம் 4:03 AM 4:30 AM வரைக்கும். இது ஐசிடி கன்ஃபார்ம் பண்ணல, அதனால விட்டாச்சு. ஸோ நமக்கு தேவையானது 9:50 to 10:10 மேக்ரோ, 10:50 to 11:10 மேக்ரோ, 11:50 to 12:10 மேக்ரோ, 1:10 1:40 மேக்ரோ, அண்ட் தென் வந்துட்டு 3:15 3:45 மேக்ரோ. ஸோ இது மட்டும் தான் நமக்கு தேவை. அதே மாதிரி இந்த அக்குமுலேஷன் மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் மேக்ரோ இருக்கு. பட் வந்து அது எனக்கு தேவையே கிடையாது. என்னோட மேனிபுலேஷன் மேக்ரோ வந்து ஏஎம் செஷன்ல ஃபர்ஸ்ட் மேக்ரோவும் பிஎம் செஷன்ல ஃபர்ஸ்ட் மேக்ரோவும் தான். நான் 1 minute போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ரோ நமக்கு 9:50 இருந்து இந்த இடத்துல தெளிவா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொன்னது கிளீனா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ரோ நம்ம அதை சாப்பினஸ் பத்தி பார்த்துருவோம். முதல்ல இந்த இடத்துல நான் 3 மேக்ரோஸ் வச்சிருக்கேன். இந்த இடத்துல நான் 3 மேக்ரோஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ரோ நமக்கு கன்சாலிடேட் தான் ஆச்சு. இந்த சாப்பினஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும், லைக் ஒரு கிளியர் மூவ் வந்துட்டு கிடையாது. கிளியர் மூவ்னு சொல்ல முடியுமா உங்களால? லைக் ஓபன் பண்ணி கூட சொல்லுங்க. அதை பார்த்துட்டு கிளியர் மூவ் சொல்ல முடியுதா? அந்த ஃபர்ஸ்ட் மேக்ரோவோடது இல்ல ப்ரோ, கம்ப்ளீட் சாப்பினஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ரோ நம்ம என்ன பார்த்தோம்னா, லைக் மேக்ரோ வந்துட்டு கன்சாலிடேட்டோ இல்லை சாப்பினஸோ இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டா அடுத்த மேக்ரோ போற வரைக்கும் நமக்கு சாப்பினஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த கண்டிஷன்ல என்டர் ஆயிருந்தீங்கன்னா சரியான தலைவலி ஆகி போயிருக்கும். இது கிளீனான பிரைஸ் ஆக்ஷன் கிடையாது. பேசிக்கா இந்த இடத்துல நல்ல ஒரு கன்சாலிடேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரைசஸ் வந்து அடுத்து வந்து செகண்ட் மேக்ரோ போயிடும். செகண்ட் மேக்ரோ லைக் ஓரளவு டெலிவரி பண்ணிச்சு. அந்த ஒன் சைடட்னஸ் வந்து இருந்துச்சு, தெளிவான ஒன் சைடட்னஸ் இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம பிரைசஸ் வந்து லைக் அடுத்த மேக்ரோ வரைக்கும் கிளீனான ஒரு டெலிவரி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு லிக்விடிட்டி ஃபீட் கொடுத்துச்சு. பட் ஆனாலுமே ஒரு தெளிவான டைரக்ஷன் வந்து இல்லை, ஒரு என்ட்ரி ஆனால் கிடைச்சிருச்சு. லிக்விடிட்டி ஃபீட் கொடுத்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகி இந்த பிரேக்கர்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருச்சு. என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த என்ன சொல்றது, அடுத்த ஒரு மேக்ரோ லைக் அந்த லஞ்ச் அவர் மேக்ரோ வந்து பிரைசஸ் வந்து நல்ல ஒரு புல்லிஷா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இந்த தேர்ட் மேக்ரோ அந்த செகண்ட் மேக்ரோ முடிச்சு செகண்ட் மேக்ரோட லெக்ல நம்ம என்டர் ஆகி இருந்தோம்னா லைக் பிரைசஸ் வந்து அடுத்த மேக்ரோவும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பிரைஸ் வந்துட்டு புல்லிஷா இருந்துச்சு. அடுத்த மேக்ரோ வரைக்கும் லைக் பிரைஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஏதோ ஒரு அப்ஜெக்டிவ் வந்துட்டு ரீச் பண்ணி விட்டுச்சு. அண்ட் தென் நம்ம அந்த லஞ்ச் டைம்ல முதல் மேக்ரோ போறப்ப பிரைஸ் வந்து இந்த இடத்துல கிளீனா ஒரு புல்லிஷ்னஸ். ஸோ அதே லைக் கண்டினியூ பண்ணி புல்லிஷா இருந்துச்சு. நம்ம இது ஏதோ ஒரு சைடு வந்து டெலிவரி இருந்துச்சு, ஆப்போசிட் சைட்லயோ அது வந்துட்டு ஒரு
அந்த சைட்லயே வந்துட்டு இதா இருந்துச்சு, ஒரு நல்ல ரியாக்ஷன் வந்துட்டு கொடுத்துருந்துச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெளிவா ஒரு ஒன் சைட்னஸ், எந்த ஒரு சாப்பினஸும் இல்லாம தெளிவா ஒரு ஒன் சைட்னஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஒன் சைட்னஸ் நம்ம பார்த்த உடனே லைக் அடுத்த மேக்ரோ ஓப்பன் வரைக்குமே பிரைசஸ் வந்து அதே மாதிரி நல்லா புல்லிஷா இருந்துச்சு. கடைசி மேக்ரோவும் புல்லிஷா இருந்துச்சு. ஸோ அடுத்து கிளீனா இருக்கிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் கடைசி மேக்ரோட முடிஞ்சுச்சுன்னா மொத்தமா மார்க்கெட்டே வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால அப்படியே விட்டுருவோம். இப்போ வந்து அடுத்த நாள் போய் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ட்ரேட் கூட கேட்ச் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னது அந்த ஃபர்ஸ்ட் மேக்ரோ வந்து அக்குமுலேஷன் சாரி மேனிபுலேஷன் மேக்ரோவா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட அந்த மெயின் டைரக்ஷன் அந்த 5 மேக்ரோவுமே நான் இங்க கண்ணில் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த 5 மேக்ரோவுமே இருக்கு. ஒரு நாள்ல இருக்க முக்கியமான நம்ம பார்க்குற 5 மேக்ரோவுமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ரோ பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சாலிடேஷன், இது ஒரு கிளீன் மூணு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த கன்சாலிடேஷன் முடிச்சுட்டு பிரைசஸ் வந்து இது மேனிபுலேஷன் மேக்ரோனால பிரைஸ் வந்துட்டு அப்படியே மேலே போயிட்டு அந்த ஜூடா ஸ்விங் வந்து இன்னும் ஃபார்ம் ஆகல. இந்த ஹைஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஜெஃப்ரின் ப்ரோவும் இவர் மேக்ஸி ப்ரோவும் இதை ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ ட்ரேட் பண்ணியிருந்தீங்க தானே? ஜெஃப்ரின் ப்ரோ இருக்கீங்களா? ஓகே, இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் வந்து தெளிவா அந்த 10 மணிக்கு மேல லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு ப்ரைசஸ் வந்து லைக் நல்லா 10 மணிக்கு மேல சொல்ல முடியாது, நல்லா 10 மணி 10:30க்கு மேல அது ஸ்வீப் பண்ணிட்டு அடுத்த மேக்ரோ வந்து நமக்கு கிளீனான ஒரு டெலிவரி இருந்துச்சு. டெலிவரி வந்துச்சு, அந்த சைட் மட்டும் தான் இருந்துச்சு, ஒன் சைட டெலிவரி இருந்துச்சு. ஸோ அடுத்த மேக்ரோ ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ப்ரைசஸ் வந்துட்டு நம்ம கிளீனா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பிளேசஸ் வந்து கிளீனாக தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பிரைசஸ் வந்து அடுத்த மேக்ரோல பிரைசஸ் என்ன பண்ணிச்சு பாருங்க, அந்த மேக்ரோ டைம்ல ஏற்கனவே ஒரு லோ ஃபார்ம் ஆயிட்டு அந்த மேக்ரோல பிரைசஸ் வந்து ஒன் சைடு டெலிவரி கொடுத்துருச்சு, பிரைசஸ் வந்து இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்த மேக்ரோவும் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அடுத்த மேக்ரோவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த மேக்ரோ பிரைஸ் வந்து ஒரு ஒன் சைடனஸ் கொடுத்துருந்துச்சு. அடுத்த மேக்ரோவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து அப்படியே நல்ல மேக்ரோ வந்து பிரைஸ் அப்படியே முடிஞ்சு. ஜாயின் கொடுங்களேன். புரியல. ஜெஃப்ரின் ப்ரோ உள்ளதான் இருக்காரு, சாப்பிட கூட போயிட்டாரா பார்த்துட்டு. ஸோ இப்படிதான் வந்து நம்ம இஎஸ் ட்ரேட் பண்றோம்னா அந்த கண்டிஷன்ஸை வந்து வேலிடேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, நான் மேனிபுலேஷன் மேக்ரோன்னு சொன்னதுக்கு எவ்வளவு கிளீனா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ பிரைஸோட அந்த டைரக்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டா அன்னைக்கு புல்லிஷா இருந்திருக்கு. இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டா அதோட பயஸ் வந்துட்டு புல்லிஷா இருந்திருக்கு. நமக்கு மேனிபுலேஷன் மேக்ரோன்றது நான் சொன்ன மாதிரி பிரைஸ் வந்துட்டு அந்த லோ இந்த இடத்துல வந்து சூப்பரா வேலை செஞ்சிருக்கு அந்த மேக்ரோ. பிரைசஸ் வந்துட்டு ஏதோ ஒரு லிக்விடிட்டிக்கோ இல்லை இன்எஃபிஷியன்சிக்கோ பிரைஸ் வந்துட்டு டெலிவர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா அந்த லிக்விடிட்டியை வந்து அந்த மேக்ரோ வந்து ஸ்வீப் பண்ணி லோ ஆஃப் தி டே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு மேக்ரோல. ஸோ அடுத்தது வரைக்கும் பிரைசஸ் வந்து புல்லிஷா இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். கிளீனா நல்லா தான் இருந்துச்சு பிரைஸ் வந்துட்டு. அடுத்து கிளீனா லைக் நல்ல ஒரு டெலிவரி இருந்துச்சு. அடுத்த மேக்ரோ அதாவது 10-11 மேக்ரோ வரைக்கும் நல்லா தெளிவா தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பிரைஸ் அதாவது 10 மேக்ரோல இருந்து 11:50 மேக்ரோ வரைக்கும் பிரைஸ் கன்சாலிடேட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி அடுத்த மேக்ரோ ஸ்டார்டிங் வரைக்கும் பிரைசஸ் கன்சாலிடேட் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். தெளிவா பிரைஸ் வந்துட்டு கன்சாலிடேஷன்ல தான் இருந்துச்சு. அகைன் அது கன்சாலிடேஷன்ல இருந்ததுக்கு அப்புறம் நமக்கு லஞ்ச் மேக்ரோ போனது. லஞ்ச் மேக்ரோ வந்து தெளிவான ஒரு புல்லிஷ்னஸ், ஏதோ ஒரு சைடு எந்த சைடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது வந்து புல்லிஷாவோ நல்ல ஒரு கிளீனா ஒன் சைடு டெலிவரி கொடுத்துருந்துச்சுன்னா அடுத்த மேக்ரோ வரைக்கும் நம்ம பிரைசஸ் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல லைக் நல்ல ஒரு டெலிவரி வந்துட்டு கொடுத்துருந்துச்சு. அதெல்லாம் டெலிவரி கொடுத்த உடனே அடுத்த மேக்ரோ வரைக்கும் நம்ம பிரைசஸ் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நமக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருச்சு. இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் லைக் இந்த இதுல இருந்து போயிட்டு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல இருக்கு. நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்தோம்னா லைக் நம்ம இந்த இடத்துல இருந்து ஓடி எடுத்தோம்னா இந்த இடத்துல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. நல்லா ஓடி எடுத்தோம்னா
லைக் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருச்சு. அதாவது நம்ம லஞ்சோட லோஸை டார்கெட் பண்ண மாதிரி. ஸோ லஞ்சோட ஹைஸ் வந்து ஒரு முக்கியமான லிக்விடிட்டி. நம்ம இண்டெக்ஸ் பக்கம் வரோம்னா அந்த லஞ்சோட ஹைஸும் வந்து ஒரு முக்கியமான லிக்விடிட்டி. பிரைஸ் வந்து என்ன சொல்றது, நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி வந்துட்டு கொடுத்துட்டு 50% மேலே ஒரு நல்ல என்ட்ரி கொடுத்துட்டு பிரைஸ் வந்து லஞ்சோட லோஸை ஸ்வீப் பண்ணிடுச்சு. நம்ம வந்து இந்த சமயத்துல பொசிஷன் வந்துட்டு என்டர் ஆயிட்டோம். கிளீனா இருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பொசிஷன் என்டர் ஆயிட்டோம். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்துட்டு கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. கன்சாலிடேட் ஆன உடனே நீங்க வந்து எய்தர் நான் ட்ரேட் எடுத்துட்டேன், நான் இனிமேல் க்ளோஸ் பண்ண விரும்பல அப்படின்னா லைக் ஹோல்டு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மேக்ரோல வந்துட்டு தெளிவா லைக் ஒண்ணுமே கிளீனா கிடையாது. ஆனா நீங்க அந்த பிரைஸ் மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அக்குமுலேஷன் மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்கு. அக்குமுலேஷன் மேனிபுலேஷன் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. பட் நம்ம வந்து அந்த இடத்துல பிரைஸ் வந்துட்டு கிளீனா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த லோஸ் ஸ்வீப் ஆகிற வரைக்கும் பிரைசஸ் கிளீன் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க மாட்டோம். சப்போஸ் புது என்ட்ரி வந்துட்டு நீங்க எடுக்கலைன்னா நம்ம வந்துட்டு பிரைசஸ் வந்துட்டு புது என்ட்ரிஸ் வந்து எடுக்க மாட்டோம். இந்த இடத்துல லஞ்ச் லோ ஸ்வீப் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஏற்கனவே இருக்க ப்ரீவியஸ் இன்னொரு லோவும் வந்து ஸ்வீப் ஆயிடுச்சு. ஸோ ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் நமக்கு நல்ல கண்டிஷன் சில்வர் புல்லட் கண்டிஷன்ஸ் இது. ஸோ சில்வர் புல்லட்ல நம்ம என்ட்ரி ஆயிக்கலாம். பட் அது வரைக்கும் நம்ம சப்போஸ் அந்த சில்வர் புல்லட் ஆகல, அந்த கேப் வந்துட்டு கொஞ்சம் பெருசு, எந்த விதமான ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணலைன்னா நம்ம வந்துட்டு இது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி கண்டிஷன்ஸை எடுத்துட்டு ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம். அதே மாதிரி வேற சில எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சேன். ஸோ 1-2 எக்ஸாம்பிள்ஸ் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக்ரோ, செகண்ட் மேக்ரோ, தேர்ட் மேக்ரோ 3 மேக்ரோவுமே கிளீனாக இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கு நடுவில் இருக்க கண்டிஷன்ஸையும் பாருங்க, நல்ல ஒரு மூவ் கொடுத்துச்சு. அதே மாதிரி அந்த தேர்ட் மேக்ரோ கன்சாலிடேட் ஆச்சு, அந்த டைம் ஃபுல்லாக கன்சாலிடேட் ஆச்சு. அண்ட் தென் வந்து கடைசி மேக்ரோவும் கன்சாலிடேட் ஆச்சு. அதுக்குள்ளேயும் அந்த ப்ரைஸஸோட அந்த கடைசி மூவ் வந்துட்டு கொடுத்து முடிச்சிருச்சு. அந்த 4 மணி மூவ் வந்துட்டு கொடுத்து முடிச்சிருச்சு. இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு கிளீனா இருந்திருக்கு பாருங்க. இந்த இதுல ஃபர்ஸ்ட் மேக்ரோ டெலிவரி கொடுத்துருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த ஃபர்ஸ்ட் மேக்ரோல இருந்து செகண்ட் மேக்ரோ வரைக்கும் நல்லா கிளீனா இருந்துச்சு பிரைஸ். செகண்ட் மேக்ரோ டெலிவரி கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் மேக்ரோல இருந்து தேர்ட் மேக்ரோக்கும் பிரைஸ் வந்துட்டு அகைன் ஒரு ரன் வந்து கொடுத்துருந்துச்சு, நீட்டா இருந்துச்சு. அப்புறம் தேர்ட் மேக்ரோ வந்துட்டு ஒரு நல்ல மூவ் கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறமா தேர்ட் மேக்ரோல இருந்து ஃபோர்த் மேக்ரோக்கு பிரைசஸ் வந்து நல்லா புல்லிஷ் இருந்துச்சு. அப்புறம் தேர்ட் மேக்ரோ கன்சாலிடேட் ஆச்சு. தேர்ட் மேக்ரோல இருந்து ஃபோர்த் மேக்ரோல இருந்து ஃபிஃப்த் மேக்ரோ வரைக்கும் பிரைசஸ் வந்து கன்சாலிடேட் ஆச்சு. கடைசியா ஃபிஃப்த் மேக்ரோ கன்சாலிடேட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபிஃப்த் மேக்ரோக்கு அப்புறம் பெருசா நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். 4 மணிக்கு நம்மளுக்கு மார்க்கெட் முடியும். பட் பேசிக்கா அந்த தேர்ட் மேக்ரோன்றது நான் போக மாட்டேன். பிஎம் செஷன் வந்து எனக்கு அந்த சில்வர் புல்லட் 3 மணி அதோடய வந்து முடிச்சிடும். மேபி லைக் என்ட்ரிஸ் எதுவும் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா நான் டிபி எஸ்எல் வந்துட்டு வச்சுக்கிறேன். பட் அவ்வளவுதான், பேசிக்கா அதுக்கப்புறம் முடிக்க மாட்டேன். இந்த இடத்துலயும் சொன்ன மாதிரி மேஜர் ஆஃப் தி மூவ் வந்து செல் சைட்ல இருந்திருக்கு. நமக்கு ஜூடா ஸ்விங் கொடுத்துட்டு பிரைசஸ் வந்து ஒரு முக்கியமான லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஎம் செஷன்ல இருந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல எக்ஸப்ஷனு ஃபர்ஸ்ட் மேக்ரோ கன்சாலிடேட் ஆச்சு, நம்ம நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஒரு நல்ல கிளீனான மூவ் இருந்துச்சு. செகண்ட் மேக்ரோ வந்துட்டு ஓரளவு ஒன் சைடு டெலிவரி கொடுத்துருந்துச்சு. செகண்ட் மேக்ரோவுமே ஆனா பெரிய ஒரு கிளீனான மூவ்மெண்ட்ல. ஆனா அந்த தேர்ட் மேக்ரோ சூப்பரான ஒரு புல்லிஷ் மூவ் வந்து கொடுத்துருந்துச்சு. அது வந்து அந்த தேர்ட் மேக்ரோக்கும் ஃபோர்த் மேக்ரோக்கும் ஒரு நல்ல ஸ்டேஜ் வந்துட்டு செட் பண்ணி விட்டுச்சு. நம்ம ஃபோர்த் மேக்ரோ பாக்குறப்ப கம்ப்ளீட் கன்சாலிடேஷன் இருந்துச்சு. ஆனா அதோட எண்டிங் போறப்ப நல்ல ஒரு டெலிவரி வந்து கொடுத்துருந்துச்சு. இதை வந்து கன்சிடர் பண்றதுன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. பட் அந்த தேர்ட் மேக்ரோ ஃபோர்த் மேக்ரோ கம்ப்ளீட் ஆகிற டைம்ல ஒரு நல்ல ஒரு மூவ் வந்துட்டு நமக்கு டவுன் சைட் கொடுத்துருந்துச்சு. பட் இதுவுமே ஒரு லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன். நமக்கு நியூஸ் வந்து அந்த வாரம் ஃபுல்லா இருந்தனால நமக்கு ஒரு லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷனு. ஆமா கூப்பிடுறேன். ஸோ அகெயின் ஃபர்ஸ்ட் மேக்ரோ நல்ல டெலிவரி. அதுக்கு அடுத்து வந்து நியூஸ் இருந்ததுனால சாப்பினஸ். செகண்ட் மேக்ரோ டெலிவரி கிடையாது. பட் டிஸ்பைட் வந்து செகண்ட் இது வந்து எல்லா டைமும் இது ட்ரூவா இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு அவசியம் கிடையாது. பட் வந்து இது ஒரு தியரி. மேக்ரோ டைமிங்ஸ்ல நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷனோ ஒரு ரிவர்ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ ஏதோ ஒரு ஒன் சைடட் மூவ் வந்து இருந்துச்சு, ஒரு இம்பேலன்ஸ்க்கோ இல்லை ஒரு லிக்விடிட்டிக்கோ டெலிவரி கொடுத்துருந்துச்சுன்னா பிரைசஸ் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து செட் பண்ணிடும். அடுத்த ஒரு எத்தனை மணி எவ்வளவு நேரம் 40 நிமிஷம். அந்த 40 நிமிஷம் விண்டோ, அதாவது ஒரு மேக்ரோக்கு 40 நிமிஷம். முதல் நான் அந்த சொல்றது 20 நிமிஷம் மேக்ரோக்கு கேப் வந்துட்டு லைக் வந்து என்ன சொல்றது 40 நிமிஷம். அடுத்து அந்த 40 நிமிஷத்தோட பிரைஸ் மூவ்மெண்ட் வந்துட்டு கிளீனா இருக்கும் சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் நம்ம. எய்தர் அந்த மேக்ரோ வந்து
நமக்கு லெட்ஸே வந்து மேக்ரோ வந்து நமக்கு பியரிஷா இருந்து தென் புல்லிஷா ஷிஃப்ட் ஆகலாம். லைக் வந்து என்ன சொல்றது, அந்த மேக்ரோல வந்து ஒரு செல் லிக்விடிட்டி எடுத்துட்டு பை சைடு வந்து பிரைசஸ் வந்து அடுத்த டைம் விண்டோ அந்த நடுவில் இருக்க 2 மேக்ரோஸுக்கு நடுவில் இருக்க டைம் விண்டோல வந்து மூவ் ஆகலாம். இல்ல வந்து மேக்ரோஸோட ஸ்டார்டிங் அதோட புல்லிஷ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அடுத்து இருக்க அந்த 2 மேக்ரோஸுக்கு நடுவில் இருக்க டைம் வந்து நமக்கு அதே ஃபேஸை வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ பேசிக்கா இதுதான் வந்துட்டு மேக்ரோஸ். நீங்க பேக் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. பேக் டெஸ்ட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்றேன், பேக் டெஸ்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது. சீரியஸா பேக் டெஸ்ட் பண்ணதான் அந்த நாலேஜ் வந்து உங்க சூடோ நாலேஜ் வந்துட்டு உங்க பிரெயின்ல அதுவே என்கிரேவ் ஆகும். ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நான் சொன்னது எதுவும் தப்பா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா நீங்க தாராளமா எனக்கு கனெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நான் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. ஏன்னா ஐசிடி மேக்ரோஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண டைம்ல வந்து நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். என் கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் அப்சர்வ் பண்ண எல்லாமே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். எல்லாமே சொல்லிட்டேன், நான் ஒண்ணு கூட மறைக்காம எல்லாமே சொல்லிட்டேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம். ப்ரோ அந்த சில்வர் புல்லட்டும் சார்ட்ல காமிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு எதுவும் இண்டிகேட்டர் இருக்கு ஏன் ப்ரோ? தெரியல ப்ரோ. இருக்கு ப்ரோ, 2 இண்டிகேட்டர் இருக்கு ப்ரோ. ஃப்ளெக்ஸ் ஆல்கவும் மாலிக் சொல்லிட்டு. என்ன ப்ரோ எப்படி இருக்கு இது? இது வேஸ்ட். அவன் மேனுவலா தான் வரையறாப்ல இருக்கு. அப்படியா? இது நல்லா இல்லையா? ரெண்டுமே நல்லா நான் பார்த்த வரைக்கும். ஆமா ரெண்டுமே நல்லா இல்ல ப்ரோ. வேஸ்ட். அதான் வரையற மாதிரி தான் இருக்கும். டைம் நம்ம இதான் மேனுவலா தான் வரையணும். எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டியில பாத்துலாமா ப்ரோ? பாத்துலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல நமக்கு இதுதான் வந்து நமக்கு ஏஎம் செஷனோட சில்வர் புல்லட்டு. ஸோ நான் எப்படி கம்பைன் பண்ணுவேன்னா, இந்த இடத்துல நமக்கு மேக்ரோஸும் பிளாட் ஆயிருக்கு. ஸோ ஃபைன், ரொம்ப ஃபைன். நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேக்ரோவை மேனிப்புலேஷன் மேக்ரோவா கன்சிடர் பண்ணுவேன். சொன்ன மாதிரி ஒரு நல்ல மேனிப்புலேஷன் பண்ணிட்டு ஒரு லோ வந்துட்டு ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஒரு லோ ஸ்வீப் பண்ணிட்டு அந்த எஃப்இஜிக்குள்ளேயே அந்த லோ இருந்தனால ஒரு ஹையர் ப்ராபபிலிட்டி எஃப்இஜியா இருக்கும். இது ஆர்டர் பிளாக்ஸா இருந்தாலும் இது ஒரு ஹையர் ப்ராபபிலிட்டியா இருக்கும், எஃப்இஜியா இருந்தாலும் இது ஒரு ஹையர் ப்ராபபிலிட்டி எஃப்இஜி. ஸோ அந்த இடத்துல எஃப்இஜி டேப் பண்ணிடுச்சு, மேக்ரோஸ் வந்து டெலிவர் பண்ணிருக்கு. ஸோ அடுத்த நமக்கு அந்த அந்த நடுவில் இருக்க விண்டோவும் லைக் கம்ப்ளீட்டா நம்ம வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், டெலிவர் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து ஒரு முக்கியமான செல் சைட் லிக்விடிட்டியை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஸோ அந்த மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன்ல நமக்கு பெருசா எந்த விதமான ஒரு என்ன சொல்றது ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் கிடையாது. அதனால நம்ம பொறுமையா வெயிட் பண்ணுவோம். ஒரு நல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வர வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரிலேட்டிவ் வீக் ப்ரோ யாரு இது மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க, மைக் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க இது. ஸோ அந்த இடத்துல தெளிவா ஒரு செல் சைட் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க இதுவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டை வந்து இதையும் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லைக் இந்த ஒரு சின்ன ஹைஸையும் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு 2 என்ட்ரிஸ்க்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிரேக்கர் என்ட்ரி. இந்த பிரேக்கர்ல உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிருச்சு. அந்த நீங்க இந்த ஒரு சின்ன ஸ்கேல்ப்ன்றனால, அதுவும் இன்னைக்கு நாளை கடைசி நாள் ஃப்ரைடேனால இதை மட்டும் நீங்க வந்து டார்கெட் பண்ணலாம். இதுவும் சொல்லி என்ன சொல்றது நமக்கு இதுவும் கிடைச்சிருச்சு, என்ட்ரிஸும் கிடைச்சிருச்சு, எக்ஸிட்டும் ஆயிடுச்சு. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்க இருக்கும்.
ஸோ கிட்டத்தட்ட 1.5 hour. அதான் ஒரு சின்ன ஸ்கேல்ப் மாதிரி பண்ணிக்கலாம், ஒரு பெரிய ட்ரேட் வந்து கிடைக்கல. அதே மாதிரி நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன், லைக் வந்து 15 பிப்ஸ் அட்லீஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. 15 பிப்ஸ் கொடுக்கலன்னா அது வந்துட்டு ஒரு லோ ப்ராபிலிட்டி என்ட்ரி, அதை எடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 15. ஆஹா 15 கொடுக்கல, அப்போ வந்து இதை நான் எடுத்துருக்க கூடாது. ஸோ மறுபடியும் நான் எங்க 3 to 4 போகும். நீங்க வெறும் லைன் ஒரு இண்டிகேட்டர் இருக்கு, அதை வச்சு அவ்வளவுதான் அதை போட்டுக்கலாம் ப்ரோ, நம்ம ரெடியா. அவ்வளவுதான் ஓகே ப்ரோ, முடிய போதில்ல, போய் போட்டுக்கலாம். நீங்க சில்வர் புல்லட்டை மட்டும் உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் பயஸ் கூட தெரியாம சில்வர் புல்லட்டை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனா நமக்கு அந்த நீங்க நினைக்கிற ப்ராபபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்க இந்த சில்வர் புல்லட்ல பாத்தீங்கன்னா, நீங்க இந்த சில்வர் புல்லட்ல பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப், ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், அதுக்கப்புறம் என்ட்ரி. நமக்கு இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து கிடைச்சிருச்சு. அவங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பெருசா எங்கேயுமே கிடைக்கல. அதனால நம்ம இன்வர்ஷன் எஃப்டிஜில வச்சு என்டர் ஆகி இருந்தோம்னா, ஆர்எஸ் வந்து பிரேக்கரே யூஸ் பண்ணியிருந்தோம்னா எனக்கு தெரிஞ்சதுதான் பிரேக்கர். ஸோ இந்த பிரேக்கர் விட்டு மேலே போன உடனே நம்ம வந்து என்டர் ஆயிருக்கலாம். நான் பிரேக்கரை கன்சிடர் பண்றது. ஸோ இந்த இடத்துல பிரேக்கர் விட்டு மேலே போச்சு, பிரேக்கரை விட்டு மேலே போன உடனே நம்ம என்ட்ரி ஆயிருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதோ ஒரு ட்ரா லிக்விடிட்டியை நம்ம சூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து 50 பிப்ஸ் வந்து நமக்கு எடுத்துருக்கணும். நம்ம இடத்துல இந்த இடத்து தெளிவான பாக்குறதுனால அது தெரியல எனக்கு, ஆனா இந்த ஹைஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அதே மாதிரி இது எல்லாமே ஃபெயிலியர் ஸ்விங்ஸ், யாரும் ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இது எல்லாமே ஃபெயிலியர் ஸ்விங்ஸ். நம்மளோட ட்ரா லிக்விடிட்டி வந்து இப்போதைக்கு அந்த ஹைஸ். ஸோ 15 பிப்ஸ் அதான் செக் பண்ணி பார்க்கறேன். 15 பிப்ஸ் வந்துட்டு சரி, என்னோட டார்கெட் வந்து அந்த 15 பிப்ஸா இருக்காது, ஜஸ்ட் வந்து 15 பிப்ஸ் வந்துட்டு தரதான்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன், அவ்வளவுதான். இதுதான் என்னோட என்ட்ரில இருந்து 15 பிப்ஸ் தரலாம். 30 பிப்ஸ் கொடுக்குது, 15 பிப்ஸ் ஃபைன். இப்போ என்னோட ப்ராஃபிட் டேக்கிங் ஜோன் வந்து என்னோட ஆர்ஆர் பொறுத்து லைக் 3 RRO 2 RRO இருக்கும். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு டார்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கு. இது வந்து ஒரு ஸ்விங் ஹைஸ் மாதிரி குட்டியா, இது வந்து ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். நான் சப்போஸ் உண்மையிலேயே நான் இதை ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன், நான் எடுத்திருந்தேன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்க இந்த லோஸு கீழே, அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் டிபி வந்து இங்க இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெயில் பண்ணிட்டு நான் அதோட கடைசி வரைக்கும் வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 2 hour கொஞ்சம் நீங்க லைக் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 hour கிடைச்சிடும். பட் என்னோட இது வந்து இங்க இருக்கும், இல்லைன்னா அந்த கம்ப்ளீட் லோஸா இருக்கும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்க தாராளமா இந்த ஹைஸ் வரைக்கும் டார்கெட் பண்ணிருக்கலாம். அந்த இடத்துல அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு, அந்த ஹைஸ் வந்து அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. நீங்க என்ட்ரி வந்து உங்களுக்கு சில்வர் புல்லட்டோட டைமிங்ஸ்ல கிடைக்கும். நமக்கு சில்வர் புல்லட்டோட டைமிங்ஸ்ல என்ட்ரி கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். பட் ரொம்ப அக்ரெசிவ் ஸ்கேல்ப்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இதுக்கு கீழே கூட இருக்கலாம். பட் ஒரு ஐடியலான ஸ்டாப் லாஸ்ன்றது இந்த இடத்துல இன்டர்மீடியட் லோ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இன்டர்மீடியட் லோ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்டர்மீடியட் லோ. அண்ட் தென் வந்துட்டு ஷார்ட்டர், ஸோ இப்போ வந்து லோவர் லோ, சாரி ஹையர் லோ, லோவர் லோ, லைக் வந்து அதுக்கப்புறம் ஹையர் லோ. 2 ஹையர் லோவுக்கு நடுவுல ஒரு லோவர் லோ இருக்கு, இன்டர்மீடியட் லோஸ். நம்மளோட பயஸ் வந்துட்டு லைக் தப்பா, அதாவது இது வந்து தப்பா இருக்கிற வரைக்கும் இந்த லோஸ் வந்துட்டு ஸ்வீப் ஆகாது. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து அந்த லோ. அதுக்கப்புறம் நம்ம டார்கெட் பண்றது ஃபர்ஸ்ட் பார்ஷியல்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம் செகண்ட் பார்ஷியல்ஸ் இங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் டிபி வந்து இங்க. கிளீனா ஒரு மார்க்கெட் மேக்கர் பை மாடல் குவிக்கா முடிச்சிருச்சு. ஸோ பிஎம் செஷன் வந்து நான் இது போய் ஒன்று காமிச்சிடுறேன், இஎஸ் போயிட்டு ஒன்று காமிச்சிடுறேன். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா எக்ஸாம்பிளையும் நான் சொன்னதை நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயும் அந்த ஓப்பனுக்கு கீழே பிரைஸ் போச்சு. அதை யாரும் நீங்க என்கிட்ட கேட்கல, பட் நான் பார்த்துட்டு நீங்க எதுவும் கேட்பீங்கன்னு நினைச்சேன். பட் எல்லாத்துக்கும் கீழேயும் நீங்க போச்சு. அந்த ரெக்கார்டிங்ஸ்க்கு போய் கூட நீங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த இடத்துல மேக்ரோஸ் வந்து நமக்கு டெலிவரி கொடுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த செஷன் வந்துட்டு ஒரு நல்ல செஷனா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் இருக்கு, அந்த ஓப்பன் கீழே பிரைஸ் வந்து போயிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு டிக்னாலும் ஓப்பன் கீழே பிரைசஸ் வந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ட்ரு ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா பிரைஸ் வந்து தெளிவா ஒரு அப் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துச்சு. ஒரு தெளிவான ஒரு ட்ரெண்ட் வந்து நமக்கு அப் ட்ரெண்ட். பட் வந்து நமக்கு என்ட்ரிஸ் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். நமக்கு என்ட்ரிஸ் வந்து இந்த இடத்துல கிடைச்சிச்சு. இந்த இன்வர்ஷன் எஃபிஜில தான் எனக்கு வந்து இந்த இன்வர்ஷன் எஃபிஜி பிரேக் ஆன உடனே தான் என்ட்ரி கிடைச்சிச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த லோஸ்ல இருந்து இந்த ஹைஸ் வந்துட்டு நல்லா ரேலி ஆயிடுச்சு. நல்லா ரேலி ஆனதுக்கப்புறம் பிரைஸ் வந்து நான் எப்படி என்டர் ஆவேன், டேரக்டா நான் வந்து ஓடியில் என்டர் ஆக மாட்டேன். ஸோ ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா நான் என்டர் ஆவேன். அந்த இடத்துல ஒரு ஓடி ஜோன் வந்து இருந்துச்சு. ஓடியில வந்த உடனே டேரக்டா எனக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்துட்டு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருந்துச்சு, ஒரு இன்வெர்ஷன் எஃபிஜியும் இருந்துச்சு, ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு, ஒரு நல்ல என்ட்ரி. அதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட் வந்து லெஃப்ட் சைட்ல எதுவுமே பெருசா கிடையாது. அதனால நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ப்ரொஜெக்ட் பண்றேன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஓகே, என்னோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுல இருந்து இது வரைக்கும், அப்புறம் இன்னொரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுல இருந்து இந்த ஹைஸ் வரைக்கும், 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரைக்கும் பிரைஸ் போகும். அடா கொஞ்சம் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரைக்கும் பிரைஸ் போகல, பட் ஓகே ஃபைன். அப்புறம் வேற ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ப்ரொஜெக்ட் பண்ற டூல் கடைசியா வந்தது. இதுல 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போச்சா? ஆஹா, பெர்ஃபெக்டா போயிருக்கு, பெர்ஃபெக்டா. அட்லீஸ்ட் அது வந்து ஒரு 10 ஹேண்டில்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் அவ்வளவு தூரம் கரெக்டா ஏன்னா அது எந்த ப்ரொஜெக்ஷன் வந்து வேலை செஞ்சிருக்குன்றது தெரியாது. ஸோ ஜஸ்ட் வந்து அது வரைக்கும் ப்ரைஸஸ் வந்து அந்த என்ட்ரில இருந்து போயிருக்கா இல்லையா, ஆஃபர் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு 10 ஹேண்டில் மேல தான், 17 ஹேண்டில் நம்ம காமிச்சிச்சு. இப்போ எனக்கு 13 ஹேண்டில் தாராளமா என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ என்னோட என்ட்ரி இங்க இருக்கும். எனக்கு இஎஸ் பத்தி தெரியுன்றனால என்னோட ஸ்டாப் லாஸ் இங்க, அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அட்லீஸ்ட் வந்து நீங்க இது கீழே வச்சிருந்தீங்கனாலும் நீங்க ஒரு 2 hour வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் க்ளோஸ் பண்ணிருக்கோம். டைரக்டா 2 hour வச்சு நீங்க வந்து ட்ரேட் க்ளோஸ் பண்ணிருக்கலாம். பட் எனக்கு இஎஸ் பத்தி தெரியுன்றனால என்னோட ஸ்டாப் லாஸஸ் வந்து டைட்டரா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல பிரைஸ் வந்து மிட்டிகேட் ஆயிடுச்சு, மறுபடியும் மிட்டிகேட் ஆகணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் என்னோட 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சாலுமே இது ஒரு 2 hour, லைக் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லைக் நான் வச்சிருந்தேன்னா அது ஒரு 4 hour. பட் அவ்வளவு தூரம் போகுமா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அதனால நம்ம அவ்வளோ ஏன்னா நான் மற்ற குரூஸ் மாதிரி இருக்கணும், நமக்கு அவ்வளவு தூரம் நான் ட்ரேட் எடுக்கல. இது ஹைன்சைட், இது அவ்வளவு தூரம் போகுமான்றது தெரியாது. அடுத்த வாரம் நான் ட்ரேட் எடுக்கிறேன். அடுத்த வாரம் லைக் எல்லாத்துலயும் என்னோட லைவ் ட்ரேட்ல எடுக்க முடியாது. என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து அலோவ் பண்ணாது, எனக்கும் ரூல்ஸ் இருக்கு. ஸோ நான் சப்போஸ் என்னால் எடுக்க முடியலன்னா பிஎம் செஷன்ல வந்து நான் பேப்பர் ட்ரேட் எடுத்து நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன ஆச்சுன்றதை நான் தெளிவாக காமிச்சிட்டேன். பட் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல நான் ட்ரெஸ் பண்ணி வச்சிருவேன். இந்த லோஸு கீழே நான் என்னோட ஸ்டாப் லாஸை ட்ரெஸ் பண்ணி வைப்பேன். அண்ட் தென் டிபி வந்து இந்த ஹையா இருந்திருந்தா கூட எனக்கு வந்து ஒரு 2.64 hour வந்துட்டு ஈஸியா கிடைச்சிருச்சு. நீங்க இப்படிதான் வந்துட்டு இந்த இதையும் மேக்ரோஸையும் ஐசிடியோட சில்வர் புல்லட்டையும் கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணா ஹையர் ப்ராபபிலிட்டிஸ் கிடைக்கும். ஸோ எதுவும் டவுட்ஸ் இருக்கா யாருக்கும் இல்ல? ப்ரோ அந்த 1 hour வச்சு ஏதோ சொல்லுங்க. ப்ரோ 1 hour கேண்டில் அதான் உங்களுக்கு இதான் அந்த 1 hour ஓப்பன் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருச்சு. இதான் அந்த 1 hour கேண்டிலோட ஓப்பனு. நான் சப்போஸ் 1 hour போனேன்னா நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுறேன். ஸோ அது கீழே ப்ரைஸஸ் போயிருச்சு ப்ரோ. உங்களுக்கு ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் தெரியுதா உங்களுக்கு அந்த சின்ன விக்ஸு?
தெரியும் ப்ரோ தெரியும் ப்ரோ. அட்லீஸ்ட் அந்த சின்ன விக்காச்சும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கணும், அவ்வளவுதான். ஓகே. நான் ஸ்வீப் இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு முன்னாடியே அந்த கேண்டிலே லைக் ஒரு ஸ்வீப் கொடுத்துருச்சுன்னா நான் அந்த கேண்டில் வந்து ஸ்வீப் இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் கீழே போயிருக்கணும், அவ்வளவுதான். டைரக்டா அந்த பாடிஸ் மட்டும் ஓபன் ஆகி மேல போக கூடாது. ஓகே ஓகே ஓகே. வேற டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? ஃபாரெக்ஸ்ல ஏதாவது மார்க்கெட் டைம்ஸ் இருக்கா? ஃபாரெக்ஸ்ல மேக்ரோஸ் தெரியல ப்ரோ. ஃபாரெக்ஸ் வந்து நீங்க ஸ்டடி பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபாரெக்ஸ் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்றது இல்ல. ஃபாரெக்ஸ் சில்வர் புல்லட் அங்க 1 ஹவர் கேண்டில். சில்வர் புல்லட் இருக்கு ப்ரோ. சில்வர் புல்லட் வந்து எல்லா மார்க்கெட்லயும் எல்லா அத நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். சில்வர் புல்லட் இன்னைக்கு கூட என்ட்ரி கிடைச்சது வியூல. சரி சரி சரி. சில்வர் புல்லட் கரெக்டா தான் இருக்கு. நீங்க சொன்ன அந்த 1 ஹவர் ஓபன் ஆகி க்ளோஸ் அது கரெக்டா தான் இருக்குது. ஓகே. மேக்ரோஸ் என்ன அதுல இருக்கான்னு டவுட்டா இருந்துச்சு. மேக்ரோஸ் எனக்கு தெரியல ப்ரோ. மேக்ரோஸ் வந்து எனக்கு இது எக்ஸாட்டிக் ட்ரேட்னு ஒருத்தர் ட்விட்டர்ல ஃப்ரெண்ட் ஆனதுதான். அவர்கிட்ட கேட்டப்ப எனக்கு ஏஎம் செஷன்ல வந்து ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. முதல் 2 மேக்ரோ. ஓகே. ப்ரோ அன்னைக்கு ஜியும் ஈயும் ஆப்போசிட்ல PO3 கொடுத்திருக்காரு. எப்படி ப்ரோ? ஆப்போசிட்ல புரியல ப்ரோ. PO3 வந்து ஆப்போசிட்ல இருக்கு. எதுல ப்ரோ? GU ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கு. ஆமா இன்னைக்கு ரெண்டுமே ஆப்போசிட். அப்ப ட்ரேட் எடுத்துக்க கூடாது, அவ்வளவுதான். ஏன்னா ரெண்டுமே சேர்ந்து தான் மூவ் ஆகணும். நான் நேத்து போட்ட ட்ரேட் அப்படியே ஹோல்ட் பண்ணிருந்தேன். GU மேல போயிட்டே இருக்கு, EO வந்து இல்ல EU மேல போயிட்டே இருக்கு, GU வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு ஒரே இடத்துல. அப்ப வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது ப்ரோ. ஏதோ ஒரு பெரிய ஜூடா ஸ்விங் நடந்துட்டு இருக்கு, நம்ம அந்த இடத்துல எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே சேர்ந்து மூவ் ஆகுற பேரு. ரெண்டுமே சேர்ந்து மூவ் ஆகாதப்போ வந்து நமக்கு கண்டிப்பா பெரிய ஒரு மேனிபுலேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன்ஸ் நம்ம என்டர் ஆகக்கூடாது. ஓகே. நான் நேத்து போட்ட ட்ரேட் இன்னைக்கு எதுவும் போடல. நேத்து போட்டதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். அங்கேயே தான் இருந்துச்சு. சரி ஓகே. இப்ப ஈவில் நீங்க இப்ப செக் பண்ணீங்களா? நீங்க செக் பண்ணும்போது அதுல உள்ள போய் பாக்குறேன் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப பண்ணக்கூடாது ப்ரோ. ட்ரேட் பண்ணக்கூடாது. அந்த செஷன் வந்துட்டு லோ ப்ராபபிலிட்டி செஷன் ஆகிறதுக்கும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இருக்கிறத க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அதான் எனக்கு இன்னைக்கு யாரோ கேட்டிருந்தாங்க, இப்ப கிளாஸ் இருக்காங்களான்னு தெரியல. இந்த மாதிரி நான் ஓடியில் என்ட்ரி எடுப்பேன், லைக் ஓடி என்ட்ரி எனக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஒன்றும் பண்ணக்கூடாது. அந்த வேற செட்டப்ஸ் வந்துட்டு நீங்க போய் பார்க்க ஆரம்பிச்சிடணும், அவ்வளவுதான். சிம்பிள். ஆனா இன்னைக்கு என்ட்ரிலாம் கொடுத்துச்சு ப்ரோ. எக்கச்சக்கமா என்ட்ரிலாம் கொடுத்துச்சு. ஆனா ஆப்போசிட்ல இருக்கவும் நீங்க இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் பார்த்தேன். என்ட்ரிலாம் போடவே இல்லை. லாஸ்டா தான் செக் பண்ணேன். ஓகே. என்ட்ரி கொடுத்துருக்கு கரெக்டா. டிபி வந்து அந்த ரீசெண்டா இருக்க பை சைடோ செல் சைடோ அதுக்கு அடிச்சிருக்கு. ஆனா ஆப்போசிட்ல இருக்கு. இப்பதான் அதை செக் பண்ணிட்டு தான் மட்டும் டவுட்டா கேட்கிறேன். அதான் உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு அது என்ட்ரி லைக் என்ன சொல்றது கொடுக்கலன்னா நீங்க வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓடி கொடுக்கலன்னா நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வெயிட் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே ட்ரேடே பண்ணக்கூடாது. இல்ல அது தெரியுது, அது தெரியும். இல்ல கேட்டிருந்தாங்க, அதான் கிளாஸ்ல கேட்டிருந்தாங்க, அதனால சொல்றேன் நான். சப்போஸ் நமக்கு அந்த லோ வெளியே வந்து மார்க்கெட்ல எவ்வளவு லைக் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றத படிக்கிறப்போ வந்து நிறைய நேரம் படிக்கலாம். பட் நீங்க இந்த ட்ரேட் பண்ணணும்னு அந்த ஸ்டேஜுக்கு போறீங்கன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஸ்கிரீன் டைம் குறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது. அந்த சில்வர் புல்லட் டைம்ல மட்டும் தான் ப்ரோ உட்கார, மத்த டைம்ல உட்கார